सीतापते राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमठ की जय। श्री श्री भगवान बोधेंद्र स्वामी की जय। श्री प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की श्री प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की जय। श्री मामूलम परिवार की जय। सकल साधुमठ की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शोणक भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சிவப்பதியான சீதாராமனுடைய போர்நாளுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பகவன் நாம ரசோதயம் ஸ்ரீமத் பகவன் நாம ரசோதயத்தை நாம் பார்த்துட்டு வரோம். முதல் உல்லாசம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். முதல் உல்லாசத்தில் சிவன் விஷ்ணு வேதம் பார்க்குறவங்க சிவ விஷ்ணு இடத்துல உருவத்தோடு வழிபடுறது கீழ்ப்படி என்றோ அதை உதாசீனப்படுத்துவதால் பகவான் நாமா சொல்ல முடியாது. பகவானுக்கு நாம ரூபம் இல்லாதவர்கள் என்று நினைப்பவர்களால் பகவான் நாமா சொல்ல முடியாது. அவரெல்லாம் மேலே ஏறி நாங்கள் அத்வைதம் நான் என்னென்னா உருவமற்ற நிர்குணத்தை தான் வழிபடுவோம், அதனால் சகுண பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ சர்வசக்தியும் இல்லை, சர்வேஸ்வரனும் இல்லை, அவன் சர்வசக்தி படைத்தவனும் இல்லை, அவன் அப்படிப்பட்ட இறைவனே இல்லை அப்படின்னா மறுத்து பேசக்கூடிய சில பேர், அதாவது உருவத்தை ஏற்றுக்கொள்ளாத சில பேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதான் போதேந்திர சொல்றார், அவர்களால் பகவன் நாமா சொல்ல முடியாது மட்டும் இல்லை, அவர்கள் மகா பாவிகள், அந்த பாவம் செய்ததுனால தான் பகவன் நாமா அவங்களால சொல்ல முடியல அப்படின்னு போன உல்லாசத்தில் முதல் உல்லாசத்தில் பார்த்தோம். அதுதான் நம்ம முதல் உல்லாசத்தில் பார்த்தோம். இந்த சிவபெருமானுக்கு அதாவது ஆதிசங்கரரே சிவபெருமானுடைய அவதாரம் தான். அவரே சொல்லியிருக்காரு, இது போல் பகவான் நாமத்தினுடைய மகிமையை அப்படி ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி அவர் வழியில் வரன்னு சொல்லிட்டு சரி நான் நிர்குண பிரம்மத்தை தான் வழிபடுவோம் சொல்லி பகவான் உருவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு அதை புறக்கணிக்கிறாங்கன்னா அவர்களுடைய காரணம்னா அவர் புறக்கணிக்கிறது அவங்க இல்லை, அவருடைய பாவம்தான் புறக்கணிக்கிறதுக்கு காரணம். அதுதான் தான் புறக்கணிக்கிறாங்க, பகவான் நாமத்தை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னார். பகவான் நாம போதேன்றால் அவங்க அது மட்டும் இல்லை, பஜனை செய்யாததுனால ஒன்றும் தோஷம் கிடையாது, பஜனை செய்தால் ஒன்றும் பலனும் கிடையாது. அதே சமயத்தில் பகவான் நாம கீர்த்தனம் பண்ணால் சொல்லப்போனால் நம்ம நிர்குண பிரம்மத்திலேருந்து சகுண பிரம்மத்துக்கு கீழே இறங்கிடுவோம், அதனால் அனர்த்தம் கூட உண்டாகும் அப்படின்லாம் சொல்லின்னு இருப்பாங்களாம். அது காரணம் என்னென்னா அவங்களுடைய பாவத்தினாலே அந்த புத்தி அவங்களுக்கு ஏற்படுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் சொல்கிறார் பகவான் நாம போதேன்றால். சரி, இதெல்லாம் முதல் உல்லாசத்தில் இதெல்லாம் பார்த்தோம். நாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம் முதல் உல்லாசத்தில். எதனால் பகவான் நாம சொல்ல முடியுதுன்னா பாபத்தினால்தான். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் நிர்குணத்தை உபாசிக்கிறோம், இறைவனை உருவனத்தை எதுக்க மாட்டோம், இறைவனுக்கு நாம ரூபங்கள் அற்றாது, அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லை. அப்பாற்பட்டது இருக்கிறது கிருஷ்ணன் தான் இருக்கிறான், வேறு எங்கேயும் நீ அண்ணாண்ட போனாலும் அங்கே இருக்கிறது கிருஷ்ணன் தான் இருக்கிறான். அங்கே போனாலும் நம்ம சொன்னால் எங்கே வந்தேன்னு இல்லை, நான் எவ்வளோ தொழில் வந்தேன், இதெல்லாம் தாண்டி வந்தால் இதுக்கு அப்பாற்படுறது உருவத்துக்கெல்லாம் தாண்டி அப்புறம் வந்தாலும் நான் தான் இருப்பேன், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, பகவான் கிருஷ்ணன் தான் இருப்பான். நீ அப்பாற்பட்டதும் போனாலும் பிரம்மனோகி பிரதிஷ்டாகும். நீ பிரம்மஜோதி நிர்குண பிரம்மத்தை வழிகிறியா, அந்த பிரம்மஜோதி தான் எல்லாம் சொல்கிறேன், அந்த பிரம்மஜோதிக்கே இருப்பிட நான் தான்டா. அப்புறம் நான் இல்லாத இடத்துல நீ எங்கே தேடுவேன், நான் இல்லாத இடமே கிடையாது. சர்வத்திர திருஷ்யத்தை பிரகலாதம் ஒத்துப்பானா? பிரகலாதம் ஒத்துப்பாரா? பகவான் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தா? பகவான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கானே, அங்கே போனாலும் கிருஷ்ணன் தான் இருக்கான். நீ அதுக்கு அப்பாற்பட்டது, இந்த உருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, சகுன பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டது, அதெல்லாம் நிர்குணமானது, அது அப்பாற்பட்டு போனாலும் அங்கேயும் பகவான் கிருஷ்ணன் தான் இருக்கிறான், வேறு யாரும் இல்லை, வேறு யாருமே இல்லை, அவன் தான் இருக்கிறான். அதனால் அவன் நாமத்தை சொல்கிறது மட்டும்தான் கதி.
கதி ரன்யதா, வேறு கதி கிடையாது. சரி, அவன் நாமத்தை நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ராம ராமான்னு அவன் நாமத்தை சொல்கிறது தான் ஒரே கலியுகத்துக்கு கதின்னு சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார் பகவான் நம்ம போதேந்திரால். அடுத்து ரெண்டாவது உல்லாசத்தை பார்க்கலாம். ஏவம் ஜெகதீஸ்வர நாம கீர்த்தனம் மகாபுண்ணிய வசால் லப்தியதே நான்யதா தஸ்ய நாம கீர்த்தனம் திவிதம் அவசநாமகீர்த்தனம் யத்னபூர்வகநாமகீர்த்தனம் சேதி தत्र அவசநாமகீர்த்தனस्य महापुण्यलब्ध्यत्वं दर्शितं ब्रह्म उत्तरखण्डे तत्र काचित् ब्राह्मणी विधवासूत्रस्य भार्यात्वेन स्थिता काचित् रात्रौ सुराम विद्वा मांसात्तेनि व्रजे पत्तम गोवत्समङ्गणां येष बुद्ध्या असिना हत्वा पश्चात् गोवत्सः यमिति विज्ञातवदित्यभिधाया अभिहितं निखतं गृहमाणीय ज्ञात्वा गोवत्समङ्गलं बीद शिव शिव शिवेत्याह केचित् पुण्यकर्मणः शिवेदि मङ्गलं नाम यस्य वाचि प्रवर्तते तदा दस्यासु नश्यन्ति महापादककोट्यः ब्रह्महत्यानाम् अहं यागम कोट्यः सत्यप्रलयम् आयान्ति महादेवेदि कीर्तनात् हरेदि त्वयक्षरम नाम व्याहरेण मनुजं यदा तदा परिहरन्त्येनम पादकानि महान्त्यभि पुराकृतानि पुण्यानि यदि सन्ति महात्मनाम तथा सङ्कीर्तने सम्भोर्मनीषा जायते शुभा. என்னதான் இருந்தாலும் அந்த குருநாதருடைய வாக்கியங்களை படிக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்குது. ஆனால் குருநாதருடைய வாக்கியங்களை படிச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதை படிக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் சரி, எளிமையான தமிழில் சில பேர் ஆசைப்படுவாங்க, அதனால் எளிமையான தமிழ்லேயே நம்ம சொல்லலாம். என்ன சொல்கிறாருன்னா, இரண்டாவது உல்லாசம் பகவன் நாம ரசோதயம், இரண்டாவது உல்லாசம் எல்லாம் இருந்தாலும் ஸ்லோகத்தை படிக்கிறதுனால குருநாதருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதனால்தான் அவருடைய வாக்கியங்களை படிக்கிறது. அந்த சம்ஸ்கிருதத்தில் அவர் எழுதியிருக்காரு குருநாதர் பகவன் நாம போதேந்திரார். அதனால் அதை படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய வாக்கியம் நம்ம படிக்கணும். கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் தமிழில் டிரான்ஸ்லேஷன் நம்ம எளிமையாக படித்தது பெரிய விஷயம் இல்லை, அவருடைய வாக்கியங்களை படிக்கிறது பெரும் பாக்கியம். அதான். சரி, ஓகே. ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம் இரண்டாவது உல்லாசம். இவ்வாறு ஜெகதீஸ்வர நாம கீர்த்தனம் மகா புண்ணிய வசத்தாலேயே கிடைக்கிறது, வேறு விதமாக இல்லை. அந்த நாம கீர்த்தனம் எதிர்பாராமல் சொல்லுவது, முயற்சித்து சொல்லுவது என்று இரண்டு விதப்படும். அவைகளில் எதிர்பாராமல் செய்யும் நாம கீர்த்தனத்திற்கே மகா புண்ணியம் காரணம் என்று பிரம்ம புராணம் உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிறது. என்னது, ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்குதான். எதிர்பாராமல் சொல்கிறது, முயற்சித்து சொல்கிறது. இந்த ரெண்டு விதப்படும். அவைகளில் எதிர்பாராமல் சொல்கிற நாம சங்கீர்த்தனது தான் மகா புண்ணியம். அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் தன் வசம் என்று நாக்கில் பகவான் நாமம் வருமா. அதுதான் சொல்கிறார். மகா புண்ணியம் காரணம் என்று பிரம்ம புராணம் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம புராணம் அதில் உள்ள ஒரு கதை இருக்குது. அதில் ஒரு கதை இருக்குது. ஒரு பிராமண விதவை, அவள் பிராமணன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவனை இழந்துட்டா. அந்த பிரம்மாண்டபுரத்தில், அந்த பிரம்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை இது. ஒரு பிராமண விதவை சூத்திரனின் மனைவியாக இருந்தாள். ஒரு சூத்திரனுக்கு மனைவி ஆகிட்டாள். கணவனை இழந்துட்டா. அதனால் ஒரு சூத்திரனுக்கு, அதான் ரெண்டாவது கல்யாணம், அந்த சூத்திரனுடைய மனைவியாக இருந்தாள். ஒரு நாள் இரவு மதுபானம் செய்துவிட்டு மாமிசம் சாப்பிடுவதற்காக கொட்டிலில் கட்டியிருந்த பசுங்கன்றை ஆடு என்று நினைத்து கத்தியினால் கொன்று ஒரு பிராமண விதவையானவள் சூத்திரனுடைய மனைவியாகி அவனோட மதுபானம்லாம் பண்ணிக்கிட்டு அவனோட மாம்சபக்ஷன்லாம் செய்து கொண்டிருந்தாள். அவன் என்ன பண்ணியிருக்கா, இப்படி மாம்சம் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணியிருந்தான், கொட்டிலில் கட்டியிருந்த பசுங்கன்றை ஆடு என்று நினைத்து கத்தியினால் கொன்று, பிறகு பசுங்கன்று என்று தெரிந்ததும் ஏதோ புண்ணிய விசேஷத்தினால் சிவசிவா சிவசிவா என்று சொல்லிவிட்டாள். நிகிதம் கிரகமானீய ஞாத்வா கோவத்சமங்கனா பீதா சிவ சிவேத்யாக கேனச்சித் புண்ணியகர்மனா சிவேதி மங்களம் நாம யஸ்ய வாச்சி பிரவர்த்ததே ததா தஸ்யாசு நஷ்யந்தி மகாபாதக கோட்யம் பிரம்மஹத்யானம் அகம் யாகம கோடையன் பொழுது கோடையோ பிரம்மஹத்யானம் அகம் யாகம கோடைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத் ஹரேதி त्वयक्षरं நாம व्याहरेन् மனுஜோ யதா ததா பரிஹரன் தியானம்
பாதகானி மகாந்தியபி புரா ஹுதானி புண்ணியானி எதி சந்தி மகாத்மனாம் ததா சங்கீர்த்தனே சம்போகோ மனிஷா ஜாயதே சுபா. அதாவது மங்களகரமான சிவநாமம் எவருடைய வாக்கில் வருகிறதோ அவருடைய கோடிக்கணக்கான மகாபாதகங்கள் உடனே நாசமடைகின்றன. மங்களகரமான சிவசிவான்னு சிவநாமம் யாருடைய நாக்கில் வருகிறதோ வாக்கில் வருகிறதோ அவருடைய கோடிக்கணக்கான மகாபாதகங்கள் உடனே நாசமடைகின்றன. மகாதேவா என்ற கீர்த்தனத்தால் கோடி பிரம்மஹத்தி பாபமும் கோடி பரஸ்திரீ சங்கம பாபமும் உடனே நாசமாகிறது. ஹர என்ற 2 அக்ஷரம் வாயில் வந்ததுமே மகாபாதகங்கள் அவனை விட்டு ஓடுகின்றன. பூர்வ புண்ணியங்கள் உள்ள மகாத்மாக்களுக்கு சம்புவின் நாம கீர்த்தனத்தில் புத்தி உண்டாகும். அப்போ அந்த பாவம்லாம் போயிடும் அப்படின்னா பகவன் நாம சொல்ல வரணுமே. ஃபஸ்ட்டு பாவம் போயிருந்து ஓகே, கோடிக்கணக்கான பாவங்கள் போயிடும். ஆனால் பகவன் நாமத்துக்கு வரணுமே, பகவன் நாம சொல்லணுமே. அதில் அஷ்டத்தை நம்பிக்கை இல்லாமல் பகவன் நாம நம்பிக்கை இல்லாததுனால பகவன் நாம சொல்ல மாட்டானே. சொன்னால் பாவம் போகும், சொல்லணுமே. அதுக்கு தான் பூர்வ புண்ணியங்கள் உள்ள மகாத்மாக்களுக்கு சம்புவின் நாம கீர்த்தனத்தில் புத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டி அவளுடைய லேசில் பகவான் நாம சொல்ல முடியாது. அந்த விதவை பிறகு சாப்பிட்டு விட்டு பல நாட்கள் சூத்திரனுடன் வாழ்ந்து செத்து விட்டாள். யார்? ஒரு பசுங்கொன்றை கொண்டு அவர் சிவசிவன் சொல்லிட்டு அந்த சூத்திரனோடு வாழ்ந்து பல நாட்கள் சூத்திரனோடு வாழ்ந்து அதர்மத்தில் வாழ்ந்திருக்கா. ஒரு பிராமண ஸ்திரீ விதவி ஆகிட்டா, சூத்திரனோட வாழ்க்கை நடத்தின்னு மாம்சபக்ஷன் பண்ணி மதுபானம் பண்ணிட்டு இப்படிலாம் இருந்திருக்காவோ. கடைசியில் என்ன பண்ணான்னா அவள் சிவசிவான்னு தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லிட்டா. ஏதோ ஆடு நினச்சி ஒரு பசு கண்ணுங்கட்டியை கொண்டுட்டா. அப்போ சிவசிவான்னு சொல்லிட்டான். அந்த நாம மகிமையினால் கடைசியில் சில காலம் வாழ்ந்துட்ட பிறகு பல நாட்கள் சூத்திரனுடன் வாழ்ந்து செத்து விட்டாள். அவளை யமலோகம் கொண்டு வந்தனர். அவளை பற்றி சித்திரகுப்தன் யமனிடம் தெரிவித்தான். இந்த ஜென்மத்தில் இவள் செய்த பாவம் மிகவும் கொடுமையானது. ஏன்னா பசுங்கன்றை கொண்டுட்டான். அது மட்டும் இல்லை, மதுபானம் பண்ணுறது, இது போலலாம் தப்பான வாழ்க்கை நடத்தினாள். அதான் அந்த சூத்திரனோட வாழ்க்கை நடத்தினாள். அது மிகவும் கொடுமையானது. ஆயினும் இவளுக்கு நரகவாசம் தகாது. ஏனெனில் இவள் பசுங்கன்றை கொன்றுவிட்டு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால சிவசிவ என்று சொல்லிவிட்டாள். அப்போ அதுக்கு முன் ஜென்மத்தில் அவள் புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால்தான் இந்த ஜென்மத்தில் அவள் தவறு பண்ணால் கூட ஆனால் வாக்கில் சிவநாமம் வந்திருக்கு. அதை புரிஞ்சிக்கணும். சிவசிவ என்று சொல்லிவிட்டாள். பாவம் நீங்குவதற்கு சிவநாமத்தை ஒரு தடம் சொன்னாலும் இவள் சிவபதத்தை அடைவாள் என்று சொல்லிவிட்டு சித்திரகுப்தன் மேலும் சொன்னான், இவள் நரகத்தை அடைய மாட்டாள். ஆனால் பூலோகத்தில் சண்டாளியாக பிறந்து பூர்வ ஜென்மத்தில் பசுங்கன்றை கொன்ற பிறகு சிவசிவ என்று சொல்லியும் அதற்கு பிறகு அந்த ஜென்மத்தில் செய்த பாபங்களை எல்லாம் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டனர். அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய பாரத்தினால் எதிர்பாராமல் சிவநாம கீர்த்தனம் செய்தாள் இவள். அதனாலேயே அடுத்த பிறவியிலும் அளவு கடந்த புண்ணியம் உண்டாயிற்று. சிவநாமத்தை சொன்னால் பாவம் போகிறது மட்டும் இல்லை, நிறைய புண்ணியங்களும் அளவற்ற புண்ணியங்களுடைய பலனும் கொடுத்துருமா. அவ்வளோ விசேஷம் சிவநாமம். அளவு கடந்த புண்ணியம் உண்டாயிற்று. அந்த புண்ணியத்தினால் நரகத்தை தாண்டி சிவகணங்களால் சிவலோகம் சேர்க்கப்பட்டார். மோட்சத்தை அடையக்கூடிய புண்ணியம் செய்திருக்கிறார். அதாவது பகவன் நாமான்றது எப்படின்னா புண்ணிய பாவங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நம்ம புண்ணியம் கேட்டால் கொடுக்கும். சிவநாமத்தை சொன்னால் எல்லா தபஸ் பலன் யோக பலன் எல்லாத்தையுமே கேசவ கீர்த்தனம் கொடுத்துரும். அதான் விசேஷம். அதனால் அளவு கடந்த புண்ணியம் உண்டாயிற்றான். சிவநாம கீர்த்தனம் செய்தாள் இவள். அதனாலேயே அடுத்த பிறவிலும் அளவு கடந்த புண்ணியம் உண்டாயிற்று. அந்த புண்ணியத்தினால் நரகத்தை தாண்டி சிவகணங்களால் சிவலோகம் சேர்க்கப்பட்டாள். இத்தகைய மானுடர்களுக்குத்தான் விசாரிப்பவன் இல்லை என்று தர்மராஜர் சொன்னார். இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு விசாரிப்பவர் யாரும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா சிவநாமம் சொல்லிட்டான், அவனை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நேராக கைலாசத்துக்கு போயிடலாம் தாராளமாக அப்படின்னு யமதர்மராஜர் சொல்லியிருக்காராம். இந்த சந்தர்ப்பத்தில் கேனச்சித் புண்ணிய கர்மனா என்றபடி நாமகீர்த்தனம் செய்ய காரணமாக இருந்த புண்ணியம் ஏதோ ஒரு சொற்பமான புண்ணியம் அல்ல. இந்த வசனத்திற்கு பிறகு புராகிருதானி புண்ணியானி என்றபடி பல புண்ணியங்கள் செய்த மகாத்மாக்களுக்கு நாமகீர்த்தனத்தில் புத்தி வரும் என்பதால் மகா புண்ணியமும் என்ற சாதாரண புண்ணியம் கிடையாது. மகாத்மாக்கள்ன்ற பண்டமே மகான்ற சப்தமே மகா புண்ணியங்கள் செய்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும்.
மகா புண்ணியங்கள் செய்தவர்கள் தான் மகாத்மாக்கள் சொல்ல முடியும். அவர்கள் சாதாரண புண்ணியம் செய்ய முடியாது. அப்போ அப்படிப்பட்ட மகா புண்ணியம் செய்தவர்களுக்கு வாக்கள் தான் சிவசிவா, ராமராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயண, பகவான் நாம அவன் நாக்கில் வருமா, இல்லாட்டி வராதான். அதுதான் விசேஷம். மகா புண்ணியம் என்றாயிற்று. மகா புண்ணியம் செய்யாத போனால் மகாத்மா என்ற பெயர் வராது. மகாத்மா என்ற அடைமொழி வீணாகும். மகாத்மா என்ற அடைமொழி வீணாயிடும். மகாத்மா என்ற அடைமொழி அதுக்கு காரணம் இருக்குன்னா அது என்னென்னா மகா புண்ணியம் உடையதாக இருப்பதே மகத்துவம். கிஞ்சித் புண்ணியம் என்பதற்கு இங்கு இடமில்லை. சின்ன புண்ணியம் சொல்ல முடியாது, கொஞ்சம் புண்ணியம் சொல்ல முடியாது. மகா புண்ணியம் தான் காரணம். மகா புண்ணியம் என்பதற்கு பிரமாணம் இருக்கிறது. மகாத்மாவாக ஆக வேண்டுமானால் புண்ணியங்கள் செய்ய வேண்டும் என்று விதிக்கிறது. நீ மகாத்மாவுனா அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணிடலாம், அவர் மகாத்மான்னு சொல்லலாம். ஆதலால் இங்கு புண்ணியங்களின் மகத்துவம் சித்திக்காது என்று பிரமிக்க வேண்டாம். ஆதலால் இங்கே புண்ணியங்களின் மகத்துவம் சித்திக்காது என்று பிரமிக்க வேண்டாம். முன்பு செய்த புண்ணியங்களால் அடையப்பட்ட மகத்துவத்தினால் நாமகீர்த்தன விஷயமான புத்தி உண்டாயிற்று என்ற அர்த்தமே தவிர மகாத்மாவிற்கு தக்க மகா புண்ணியங்கள் செய்ய வேண்டுமென்று விதிக்கவில்லை. மகாத்மாவுன்னா நிறைய புண்ணியங்கள் செய்ய அப்படி இல்லை. மகாத்மாவாக நீ இருக்கிறதுனால தான் பகவான் நாம சொல்கிறேன். மகா புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் அவன் மகாத்மா இருக்க முடியும். மகாத்மா அதனால தான் கீதையில் கூட பகவான் சொல்கிறார், வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகம். பகுநாம் ஜென்மன் ஞானத்தில் பிரயத்தனம் பண்ணி முடியாது வலுக்கு வசதி என் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் மகா புண்ணியம் செய்தவன். அவன் பல ஜென்மங்களில் மகா புண்ணியங்கள் செய்ததுனால்தான் ஞானத்தில் பிரயாசப்பட்டு தோல்வியோட கடைசியில் வாசுதேவன் தான் எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிந்து அவன் மகா புண்ணியத்தினால்தான். அதனால்தான் வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லான்ட்டு அவன் நாமத்தை பிடிச்சிக்கின்னு பகவத் பக்திக்கு வர்றதுக்கு காரணம். அப்போது அவ்வளோ புண்ணியங்கள் செய்யாவிட்டால் சிவசிவா, வாசுதேவா, நாராயண, பகவான் நாம சொல்ல முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் தக்க மகா புண்ணியங்கள் செய்யும். அதனால் தனியாக நான் தான தர்மங்கள் அது பண்ணோம், இந்த பண்ணோம், மற்ற புண்ணியங்கள் பண்ணோம், அப்படிலாம் தர்மங்கள் பண்ணோம், அந்த புண்ணியத்தை சொல்லலைங்க. மகா புண்ணியன்றது பகவான் நாமா சொல்லியிருக்கணும். அந்தளவுக்கு மகா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இவன் வாக்கில் ராம ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. முன்பு செய்த புண்ணியத்தால் மகாத்மாவா அல்லது செய்ய போகிற புண்ணியத்தால் மகாத்மாவா என்கிற குழப்பம் ஏற்படும். புராகிருதானி புண்ணியானி என்றபடி முன்பு செய்த புண்ணியங்களை சமீபத்தில் இருப்பதால் அதை விட்டு செய்ய போகிற புண்ணியங்களை கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்த புண்ணியத்தினால் அவள் சிவசிவ என்று சொன்னாலே தவிர செய்ய போகிற புண்ணியத்தினால் சொன்னால் என்பது பொருந்தாது. சுபுண்ணியாத்து என்றபடி நல்ல புண்ணியமாவது மோட்ச சாதனத்தை காட்டி மோட்சமாகிய அழியாத பலனை தரும் புண்ணியமாகும். ஏற்கனவே சிவசிவன் சொன்னால அந்த புண்ணியம்தான் அளவற்ற புண்ணியத்தை கொடுத்து அவளை சிவலோக பதவி அடையும்படி செய்துதான். அது சாதன புண்ணிய சுபுண்ணியாத்து என்றபடி நல்ல புண்ணியமாவது மோட்ச சாதனத்தை காட்டி மோட்சமாகி அழியாத பலனை தரும் புண்ணியமாகும். அப்படிப்பட்ட புண்ணியம், அழியாத பலனை தரும் புண்ணியத்தை நல்ல புண்ணியம் என்று சொல்வது வீணே. அல்ப புண்ணியத்திற்கு அழியும் பலன்தான் கிடைக்கும். இந்த வசனத்தினாலும் முன்பு சொன்ன மகா புண்ணியம் என்ற அர்த்தமே சித்தித்தது. அதாவது அல்ப புண்ணியம் சொன்னால் அதுக்கேற்ற அழியக்கூடிய பலன் தான் கிடைக்கும். மகா புண்ணியம் சொன்னால் தான் அழியாத பதவிக்கு தகுதியுடையவர்கள் என்று அர்த்தமாகிறது. இங்கே என்ன சொல்கிறேன்னா, பிராக்ஜென்ம புண்ணிய பாரேன என்றபடி பார சப்தத்தினால் மகா புண்ணியம் என்றே தாத்பரியம். ஸ்வல்ப புண்ணியத்தை பாரம் என்று சொல்வது வீணே. இவ்வாறு கேனச்சித் புண்ணிய கர்மனா என்றதால் எவராலும் அளவிட்டு சொல்ல முடியாத மகா புண்ணியத்தினாலேயே தன்வசமின்றி சிவசிவ என்று 2 தரம் நாமகீர்த்தனம் செய்யும் பாக்கியத்தை அவள் அடைந்து விட்டாள் என்று சொல்வதே நியாயம். இப்போ ஒரு நியமமாக நம்ம என்னென்னா முயற்சி பண்ணி பகவான் நாம சொல்கிறோம். இன்றைக்கி 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் 1 ஹவர் இல்லாட்டி 2 ஹவர் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணி இதை முயற்சி பண்ணி பண்ணுறது. தன்வசமின்றி யாருன்னா தடிக்க சிவசிவா சிவசிவா ராமராமா ராமராமா ஐயோன்னு வராமல் ராமராமான்னு வருது. அது தன்வசமின்றி வருது, பிரயத்தனம் இல்லாமல். இது முயற்சி இல்லாமல் சரி. இதுக்கு தான் மகா புண்ணியங்கள் செய்துக்கணுமா. சாதாரண புண்ணியம் தன்வசமின்றி நாராயணா, தன்வசமின்றி கோவிந்தா அப்படின்னு சொல்கிறான்னா அது மகா புண்ணியமா. அப்படி அவள் என்னென்னா கண்ணு ஆடு நினச்சி கண்ணு கொட்டி கொள்ளும்போது சிவசிவா அப்படின்ட்டு தன்வசமின்றி தான் அவள் அவ்வளோ நாமத்தை முன்னாடி சொல்லியிருக்காள். மகா புண்ணியம்னா நிறைய நாமங்களை கீர்த்தனை பண்ணியிருக்கா. அப்போ மகா புண்ணியங்கள் செய்ததுனால்தான் அவள் வகையில் சிவசிவான்னு வந்திருக்கு. அதனால் அவள் செய்த எல்லா பாவமும் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் போயிடுது. அப்போ அந்த ஜென்மத்தில் செய்த அந்த கண்ணு கொட்டி அந்த பாவம்லாம்
போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இனிமேல் அவள் பண்ணக்கூடிய புண்ணியத்துக்கு பலன் அங்கே சொல்லலை. ஏற்கனவே செய்த புண்ணியத்தின் பலனால் தான் இவ சிவநாமத்தை வாக்கில் வந்தது. அதனால் இங்கே சொல்கிறார், பிராக்ஜென்ம புண்ணிய பாரேனன்ற போது அளவற்ற புண்ணியம் அப்படின்னு சொல்கிறார். அற்பமான புண்ணியம் இருக்குன்னா அதுக்கு அழியக்கூடிய அல்பமான பலன்கள் தான் கிடைக்கும். அது அழியக்கூடியதாக இருக்கும். உயர்ந்த பலன் என்ன? மோட்சம்தான். அந்த மோட்சமாகிய சிவபதவியை அடைந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அளவிட்டு சொல்ல முடியாத மகா புண்ணியத்தினாலேயே தன் வசமின்றி சிவசிவ என்று 2 தரம் நாமகீர்த்தனம் செய்யும் பாக்கியத்தை அவள் அடைந்து விட்டாள் என்று சொல்வதே நியாயம். சரி, அடுத்தது பார்க்கலாம். நாம எப்படின்னா சகல பாவங்களையும் போக்கி முக்தியை தரும் எதிர்பாராமல் ஒரு தரமாவது செய்த நாமகீர்த்தனத்திற்கு மகா புண்ணியமே காரணம் என்று சொன்னது பொருத்தமே. முக்தியை தரக்கூடிய அளவுக்கு அதுவும் தன் வசம் என்று எதிர்பாராமல் ஒரு தரமாவது சிவா என்று இல்லை ராமா ஒரு தரமாவது இப்படி செய்துட்டான்னா நாமகீர்த்தனம் மகா புண்ணியமே காரணம் என்று சொன்னது பொருத்தமே. சகல பாவங்களையும் போக்கி ஞானத்தையும் தந்து அதன் மூலம் மோட்சத்தையும் தரும் சாதனம் மகா புண்ணியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் பிரசித்தம். மோட்சத்தையே தரக்கூடிய அளவுக்குன்னா அது சாதாரண புண்ணியமாக இருக்குமா? மகா புண்ணியமாக தான் இருக்கும். அப்போது அவர்கள் மகாத்மாக்கள் தான், சாதாரண ஆத்மாக்கள் சொல்ல முடியாது. மகத் சப்தத்துக்கு உரியவர்கள் அவர்கள். அதனால் மகாத்மாக்கள் தான் சொல்லணும், சாதாரண ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதனால் அது மோட்சத்தையே தரும் சாதனம் எதுனா பகவன்னாம சங்கீர்த்தனம் தான். அது மகா புண்ணியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் பிரசித்தம். அப்போ நாம சாதாரணமானது கிடையாது. வெறும் அற்பமான அந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக மட்டும் நாமத்தை சொல்லக்கூடாது. அற்ப பலன்களை உத்தேசித்து மட்டும் நாமங்களை சொல்லக்கூடாது. மோட்சத்தையே பகவான் சாட்சாத்காரமே உண்டாக்கக்கூடியது பகவான் நாமான்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை அற்ப விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. நாம சங்கீர்த்தனை எதுக்காகனா லோகக்ஷேமாத்தமாக சில பேர் செய்கிறாங்க. பகவானுடைய திருப்திக்காக தான் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சில பெரியவங்களுடைய அபிப்பிராயம், மகான்களுடைய அபிப்பிராயம். அப்படி தான் செய்யணும். விஷ்ணு பிரீத்தியர்த்தம் அதுதான். அப்படி செய்கிறது தான் விசேஷம். ஏன்னா அது அவ்வளோ வசதியாக அந்த பகவான் நாமம். அதை அற்ப பலனுக்காக நம்ம செய்யக்கூடாது. பகவான் சந்தோஷம் அடையணும் அப்படின்னா அவன் சந்தோஷம் அடைந்தால் நமக்கு எல்லாமே எல்லா கெட்டதும் போயிடும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். சரி, சகல பாவங்களையும் போக்கி ஞானத்தையும் தந்து அதன் மூலம் மோட்சத்தையும் தரும் சாதனம் மகா புண்ணியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் பிரசித்தம். சரி, பிரம்ம மீமாம்சையில் சர்வாபேக்ஷா ச யஜ்ஞாதி சுதேர் அஸ்வவத்து என்ற அதிகரணத்தில் ஞான வேண்டுமென்ற இச்சை கூட வேதாத்தியனம், யஜ்ஞம், தானம், தவம் முதலிய மகா புண்ணியத்தாலேயே உண்டாகும் என்று நிர்ணயம் செய்திருப்பதால் ஞானம் வேண்டுமென்ற இச்சை போல் நாமகீர்த்தனமும் ஞானத்திற்கு அந்தரங்க சாதனமாக இருப்பதால் நாமகீர்த்தனத்திற்கு மகா புண்ணியமே காரணம் என்று ஏன்னா ஞானத்தினால்தான் மோட்சம். அந்த ஞானம் கொடுத்துருமா சமயத்தில் கொடுத்து அவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அதே மாதிரி ஞானம் வேண்டும் இச்சை நாமகீர்த்தனமும் ஞானத்திற்கு அந்தரங்க சாதனமாக இருப்பதால் நாமகீர்த்தனத்திற்கு மகா புண்ணியமே காரணம் என்பது பொருத்தமே. பிரம்ம மீமாம்சையில் சர்வே அபேக்ஷா அதிகரணத்தில் புலனடக்கம் முதலிய சாதனங்களை ஞானத்திற்கு அந்தரங்க சாதனங்களாகவும் வேதாத்தியனம் முதலிய சாதனங்களை ஞானத்தில் ஆசையை உண்டாக்க காரணமாக இருப்பதால் பகிரங்க சாதனமாகவும் சித்தாந்தம் செய்திருப்பதால் நாமகீர்த்தனமும் ஞானத்திற்கு சாதனம் என்று சித்திக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். பிரம்ம மீமாம்சையில் சர்வ அபேக்ஷா அதிகரணத்தில் புலனடக்கம் முதலிய சாதனங்களை ஞானத்திற்கு அந்தரங்க சாதனங்களாகவும் வேதாத்தியனம் முதலிய சாதனங்களை ஞானத்தில் ஆசை உண்டாக்க காரணமாக இருப்பதால் பகிரங்க சாதனமாகவும், புலனடக்குன்றது அந்தரங்க சாதனையாம், வேதாத்தியனன்றதெல்லாம் பகிரங்க வெளிப்புறமான சாதனைகளாம் அப்படி சித்தாந்தம் செய்திருப்பதால் நாமகீர்த்தனமும் ஞானத்திற்கு சாதனம் என்று சித்திக்கிறது. அப்போது ஆதிசங்கரால் சகஸ்ரநாம பாஷ்யத்தில் ஆசிய ஜானந்தோ நாம சித் விபக்தன என்ற ஸ்ருதி வாக்கியத்தை உதாகரித்து நல்ல ஞானம் வேண்டுமானால் நாமகீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அபரோக்ஷ ஞானத்திற்கு நாமகீர்த்தனமே சாதனம் என்று தெளிவாகிறது. அபரோக்ஷ சாட்சாத்காரத்துக்கு ஞானத்திற்கு, அதாவது பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு
நாமகீர்த்தனமே சாதனம் என்று தெளிவாகிறது. இவ்வாறு ஞானத்திற்கு அந்தரங்க சாதனமான நாமகீர்த்தனம் மகா புண்ணியத்தாலேயே கிடைக்கிறது என்பதில் ஐயமில்லை. இவ்வாறு ஞானம் அடையணும்னா மோட்சத்துக்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்துக்கு அந்தரங்க சாதனம் எதுனா நாமகீர்த்தனம் தான். அவ்வளோ லேஸில் எல்லாம் செய்வாங்க. புலன்கள் அடைக்கிறதுக்கு, மூச்சு அடைக்கிறது, தியானம் பண்ணுறது எல்லாம் வேறு வெளி விஷயங்கள்லாம் செய்வாங்க. வேதத்தை அத்தியனம் பண்ணலாம். ஆனால் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப அந்தரங்க சாதனம். அது மகா புண்ணியத்தினாலேயே அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுற புத்தி உண்டாகுமா, இல்லைக்காட்டி உண்டாகாதான். அதான் சொல்கிறார், அந்தரங்க சாதனமான நாமகீர்த்தனம் மகா புண்ணியத்தாலேயே கிடைக்கிறது என்பதில் ஐயமில்லை, சந்தேகமே கிடையாது. கர்மயோகத்தினால் உண்டான மகா புண்ணியம் யாவற்றிற்கும் நாமகீர்த்தனம் முதலிய பக்தியில் புத்தியை உண்டாக்குவதே லட்சியம் என்று பகவத்கீதையிலும் அதன் பாஷ்யத்திலும் சொல்லியிருப்பதை பிறகு காட்டுவோம். பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கு. பகவத்கீதையுடைய பாஷ்யத்திலையும் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், கர்மயோகத்தினால் உண்டான மகா புண்ணியம் யாவற்றிற்கும் நாமகீர்த்தனம் முதலிய பக்தியில் புத்தியை உண்டாக்குவதே லட்சியம். எனது கர்மயோகத்தின் லட்சியமே என்னென்னா பக்தி யோகம்தான். கர்மயோகன்றது கர்மாவை பகவதர்ப்பணமாக பண்ணால் தான் அது பூர்ண பலனுடையதாகும். அப்படி அதுக்கு நாம சொல்லாமல், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லாமல் அவர் அர்ப்பணம் இவர் அர்ப்பணம் சொல்ல முடியும்? பகவத கிருஷ்ணார்ப்பணம் தான் சொல்ல முடியும். அப்போது பகவத்கீதையிலே சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தா கர்மயோகன்றது பகவதர்ப்பணம் பண்ணுறது தான் இல்லையா? அதுக்கு மகா புண்ணியம்தான். அவருக்கு நாமகீர்த்தனம் முதலிய பக்தியில் புத்தியை உண்டாக்குவதே லட்சியம் என்று பகவத்கீதையிலும் அதன் பாஷ்யத்திலும் சொல்லியிருப்பதை பிறகு காட்டுவோம். பிறகு சொல்ல போகிறாரு. சூத்திரபாரியையாக இருந்த பிராமண விதவை எதிர்பாராமல் சொன்ன நாமகீர்த்தனத்திற்கே மகா புண்ணியம் காரணம் என்றும் அவள் செய்த சகல பாபங்களும் நாசமாக இதுவே போதும் என்றும் 3 தடவை சொல்லப்பட்டது. திருப்பி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகங்களை. பிரம்ம புராணத்தில் இந்த ஸ்லோகங்களில் ஒரு தடவை எதிர்பாராமல் செய்த நாமகீர்த்தனத்திற்கே பகுகோடி பிரம்மஹத்தி முதலிய பாபங்கள் அழியும் என்று பல தடவை சொல்லியிருப்பதால் இந்த அர்த்தமே சித்திக்கிறது. பல கோடி பிரம்மஹத்தி பாவங்கள்லாம் போயிடுமா சிவசிவான்னு சொல்கிறதுனால. பாவங்கள் அழியும் என்று பல தடவை ஒரு தடவை இல்லை பல தடவை சொல்லியிருப்பதால் இந்த அர்த்தமே சித்திக்கிறது. சிவேதி மங்களம் நாம என்ற வசனத்தினால் சிவநாமத்திற்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் சர்வ மங்களங்களையும் தருவதற்கு வல்லமை உண்டு என்று காட்டப்பட்டது. சிவேதி மங்களம் நாம, அது மங்களம்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் சர்வ மங்களங்களையும் தருவதற்கு வல்லமை உண்டு என்று காட்டப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜாமலன் எதிர்பாராமல் சொன்ன நாமகீர்த்தனமே கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்களை போக்கி முக்தியும் தந்துவிட்டது என்று கூச்சலிட்டு சொல்லப்பட்டது. இதே அஜாமல பாக்கியத்தில், அதில் பாகவதத்தில் அயம் ஹி கிருத நிர்வேஷோ ஜென்மகோட்டியம் ஹசாமபி யத்யாஜஹார விவசோ நாம ஸ்வஸ்தேனம் ஹரிஹே மங்களகரமான பகவன் நாமத்தை நாராயணான்னு சொன்னதுனால ஜென்ம கோட்டி ஹசாம்பவி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் செய்த பாவங்கள் போயிடுச்சான். யாருக்கு? அஜாமலனுக்கு. ஏதாவதாலம் அகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவது குணகர்ம நாம்னாம் ஆக்ருஷ்ய புத்திரம் அகவான் எத் அஜாமிலோ அபி நாராயணேதி மிரியமான உபைதி முக்திம் கோடி ஜென்மம் பாவம் செய்தாலும் இவன் பரிகாரம் செய்து விட்டான். எப்படியெனில் தன் வசமின்றி ஹரியின் மங்களகரமான நாராயணா என்ற நாமத்தை சொன்னான் அன்றோ. பகவானின் குணம், பகவானின் லீலை, பகவானின் நாமம் இவைகளின் கீர்த்தனம் ஒன்றே பாபங்களை போக்க போதுமானது. அஜாமலனும் புத்திரனை கூப்பிடும் வியாஜத்தில் நாராயணா என்று கூவி முக்தியை அடைந்து விட்டான் என்றோ. இவ்வாறு பகுபுராணங்களிலும் பல புராணங்களிலும் இதிகாசங்களிலும் தன் வசமின்றி தன் வசமின்றி ஒரு தரம் சொன்ன நாமகீர்த்தனத்துக்கு சகல பாபங்களையும் நீக்கி மோட்சத்தை தரும் சக்தி உண்டென்று மீண்டும் மீண்டும் பலமுறை சர்வ சாஸ்திரங்களும் இவ்விஷயத்தில் ஒற்றுமையாக பேசுவதால், ஒரே விஷயத்தை தான் பேசுது சகல சாஸ்திரங்களும், எல்லா பாவங்களையும் போட்டு அவனு மோட்சத்தை கொடுக்கும். அப்படியேப்பட்டது பகவான் நாமம். அதுதான் திருப்பி எல்லா புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. நாம மகிமை சொல்லாத புராணமே கிடையாது. அப்படி சக்தி மீண்டும் மீண்டும் பலமுறை சர்வசாஸ்திரங்களும் இவ்விஷயத்தில் ஒற்றுமையாக பேசுவதால்
பிரபலமான பிரமாணம் இருக்கிறது. சும்மா ரகசியமான பிரமாணம் இல்லை, பிரபலமாக இருக்குது பிரமாணம். இவ்வளோ பிரமாணங்கள் இருக்குது. பிரம்ம மீமாம்சையில் ஈஷத் அதிகரணத்தில் கதி சாமான்யாத் என்ற சூத்திரத்தின் பாஷ்யத்தில் சாஸ்திரங்கள் பல ஒரே விஷயத்தை சொல்லுவதில் ஒற்றுமையே பிரபலமான பிரமாணம் என்று சித்தாந்தம் செய்திருப்பதாலும், ஆனந்தமயாதிகரணத்தில் ஒரு விஷயத்தை பலமுறை சொல்வதே தாத்பரியத்தை கிரகிக்க அடையாளம் என்று சொல்லியிருப்பதாலும், எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை நீ கெட்டியாக பிடிச்சிக்கணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி ஒரு விஷயத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ உண்மையானது, அது சத்தியமானது, அதை உறுதியாக பற்றி கொள்ள அவ்வளோ முக்கியமானது அப்படின்றதுக்காக தான். ஆனந்தமய அதிகரணத்தில் ஒரு விஷயத்தை பலமுறை சொல்வதே தாத்பரியத்தை கிரகிக்க, அந்த தாத்பரியத்தை கிரகிக்கணும், தாத்பரிய கிரகிக்க அடையாளம் என்று சொல்லியிருப்பதாலும், கதி சாமான்யம் அபியாசம் என்கிற இரண்டும் இருப்பதால் நாமகீர்த்தனம் மாத்திரத்திற்கு சகல பாவங்களையும் நீக்கி ஞானத்தின் மூலம் மோட்சத்தை தரும் சக்தி உண்டென்று ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச, புராண, ஆகமம் முதலிய சாஸ்திரங்களில் தாத்பரியத்தினால் சித்திக்கிறது என்று ஆதிசங்கரர் சகஸ்ரநாம பாஷ்யம், கீதா பாஷ்யம் முதலியவைகளால் உணர்த்தியது நன்றாக தெரிகிறது. இவ்வளோ பிரமாணங்கள் இருக்குது. ஆதிசங்கரரே சொல்லியிருக்கார் சகஸ்ரநாம பாஷ்யத்தில், கீதா பாஷ்யத்தில், ஆகமத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அவ்வாறே லக்ஷ்மிதர கவியால் நாம கௌமுதியிலும், லக்ஷ்மிதர கவி அங்கே நம்ம கேள்விப்பட்டோம், போஜனருடைய சரித்திரத்தில் வருவார். அதாவது அந்த லக்ஷ்மிதர கவியினுடைய பிள்ளை தானே இருந்தார், அப்போது அவர்கள் தானே போய் அந்த நாம கௌமுதி வாங்கி படித்தார். அதுதான் சொல்கிறீங்க. அவ்வாறு லக்ஷ்மிதர கவியால் நாம கௌமுதியிலும், மேலும் ஸ்ரீ வித்யாரண்யரால் சிவகதாமிருத சார சங்கிரகத்திலும், புருஷார்த்த சுதாநிதியில் மோக்ஷஸ்கந்தத்திலும், பஞ்சதசியில் தியான தீபிகில் வாதியின் பிரமையை நிரூபணம் செய்யும் சமயத்திலும், அனந்த தேவனால் செய்யப்பட்ட பகவத் பக்தி விவேகம் என்னும் நாமகௌமுதி வியாக்கியானத்திலும், சித்தாஞ்சனம் செய்த ஸ்ரீபாலகிருஷ்ணானந்த சுவாமிகளால் செய்யப்பட்ட புருஷார்த்த ரத்னாகரத்திலும், பகவன் நாம தரங்கத்திலும், அவ்வாறே மற்ற சான்றோர்களால் செய்யப்பட்ட கிரந்தங்களிலும் ஆதிசங்கரால் செய்யப்பட்ட பகவன் நாம மகாத்மியமே ஊர்ஜிதம், ஆதிசங்கரால் செய்யப்பட்ட பகவன் நாம மகாத்மியமே ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. இவ்வளோ பிரமாணங்களை சொல்கிறார் நாமத்துக்கு மகிமையை. அவ்வாறே நம்மால் செய்யப்பட்ட பகவன் நாம ரசாயனத்திலும், ஏற்கனவே ரசாயனம் செய்திருக்கார், அது மாதிரி ரசோதயம் எழுதினார் அவர் போதென்றால், அதுதான் இங்கே சொல்கிறார். அவ்வாறே நம்மால் செய்யப்பட்ட பகவன் நாம ரசாயனத்திலும் ஆதிசங்கரால் சித்தாந்தம் செய்யப்பட்டபடி எதிர்பாராமலோ முயற்சித்தோ எப்படியாவது ஒரு தரமாவது செய்த நாம கீர்த்தனம் சகல பாபங்களையும் நீக்கி மோட்சத்தை தரும் என்று திடமாக நிர்ணயம் செய்யப்பட்டது. இவ்வாறு சகல பாபங்களையும் நீக்கி முக்தியை தரும் பெருமை நாம கீர்த்தனத்திற்கு இருப்பதால் அந்த விதவை ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தினால் சிவசிவ என்று சொன்னாள் என்று தொடங்கி போதித்தது பொருத்தமே. அடுத்தது வாமன புராணத்தில் அஸ்வமேதாதிபிஹி யக்ஞஹி நரமேதஸ்ததைவச்ச யாஜிதம் தேன ஏனுக்தம் ஹரிரித்ய அக்ஷரத்வயம். பூர்வ ஜென்மத்தில் நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட அஸ்வமேதம் முதலிய எல்லா யாகங்களின் பலனாகவே நாமகீர்த்தனம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. வித்யா அவ்வளோ பலவிதமான யாகங்கள் செய்ததுனால்தான் ஹரின்ற 2 அக்ஷரம் கொண்ட நாமாவே நாக்கில் வருமா. 2 அக்ஷரம் தான், ஆனால் வந்துடாது அவ்வளோ லேஸில், அவ்வளோ சீக்கிரத்தில். ஹரிரித்ய அக்ஷரத்வயம், ஹரிஹரி ஹரிஹரின்னு வரணும். ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலும் வாராணஸ்யாம் குருக்ஷேத்ரே நைமிஷே புஷ்கரே ததா தத்கதம் ஜேன ஏனோக்தம் ஹரிரித்ய அக்ஷரத்வயம். ருக்வேதோபி யஜுர்வேதः சாமவேதோ ஹ்யதர்வணः அதிதாஸ்தேன ஏனோக்தம் ஹரிரித்ய அக்ஷரத்வயம். அஸ்வமேதாதிபிஹி யக்ஞைः நரமேதை சதக்ஷணைः யாஜிதம் தேன ஏனோக்தம் ஹரிரித்ய அக்ஷரத்வயம். கவாம் கோடி சகஸ்ராணி கன்யாதான அயுதானி ச தத்தானி இதானி ஏனோக்தம் ஹரிரித்ய அக்ஷரத்வயம். இது முதலான வசனங்களால் காசி முதலிய க்ஷேத்திரவாசத்தினாலும் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் முதலான வேத அத்தியனத்தாலும் அஸ்வமேதம் போன்ற பலவிதமான யாகங்களை தட்சிணையுடன் கூடிய யக்ஞங்களாலும் 10,000 கோடி பசுக்களை தானம் செய்வதாலுமே கோதானங்களாலுமே
எதிர்பாராமலோ முயற்சியாலோ எப்படியோ நாமகீர்த்தனத்தில் பிரவೃತ್ತಿ ஏற்படுமா. கவாம் கோடி சகசிரேன கன்யாதான அயுதானிச்ச கன்யாதானம் 10,000 கன்யாதானம் செய்திருந்தால் ஒழிய, கோடிக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணால் ஒழிய, அந்த அளவுக்கு பகவான் நாமத்தை அப்போ தான் இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் நாமகீர்த்தனத்தில் பிரவೃತ್ತಿ ஏற்படும் என்று சித்தாந்தமாயிற்று. ஹரிரீத்தி அந்த 2 அக்ஷரம் ஹரின்றது வரத்துக்கு இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா. ஹரிரீத்தி அக்ஷரத்வயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ய ஸ்கந்தத்தில் 3வது ஸ்கந்தத்தில் தேவஹூதி அம்மா சொல்கிறா. கபிலவாசுதேவர் மொத்த உபதேசம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தேவஹூதி அம்மா கபிலவாசுதேவரை புகழும்போது என்னாம கீர்த்தனாத் ஸ்ரவணானு கீர்த்தனாத், என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத் எஸ் ரஹ்வனாத் எஸ் ஸ்வனாத் ஸ்வாதோபி சத்யா சவனாய் கல்பதே அப்படின்ட்டு புகழ ஆரம்பிக்கிறாள் இல்லையா. அப்போ சொல்கிறா அந்த அம்மா தேவஹூதி அம்மா சொல்கிறா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் வருது, அஹோ பதஸ்பபச்சோ அதோ ஹரியான், அஹோ பதஸ்பபச்சோ அது ஹரியான் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாமதுப்யம் தே புஸ்தபஸ்தே ஜுஹோஹோ சஸ்னுரார்யா பிரம்மாணோச்சர்நாம கிருணந்தி ஏதே. ஆஹா ஆச்சரியம்! சண்டாளனாயினும் நாக்கின் நுனியால் உமது நாமத்தை சொன்னவன் மகாத்மாவாகி விடுவான். அவன் அடி வைத்திலிருந்து பகவான் நாமா சொல்ல, ஹிருதயபூர்வமாக பகவான் நாம சொல்ல, தொண்டையிலிருந்து பகவான் நாமா சொல்ல, நாக்கு நுனியில் சொன்னானா. நல்லா புரிஞ்சுக்கணும். அடி வைத்திலிருந்து ராம ராம அப்படி சொல்ல, ஹிருதயத்திலிருந்து மனப்பூர்வமாக அப்படியே உருகி சொல்ல பகவான் நாமத்தை, தொண்டையிலேருந்து சொல்ல ராம ராமன்னு. அவன் நாக்கு நுனியில் ராமா அப்படின்னு சொல்லிட்டானா. ஜிஹ்வாக்கரேன்னு நாக்கு நுனியில் அந்த நாமத்தை சொன்னானா. அப்படி சொன்னதுனாலேயே அந்த சண்டாளன் மகாபாக்கியவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். சண்டாளனான நாக்கின் நுனியால் உமது நாமத்தை சொன்னவன் மகாத்மாவாகி விடுவான். அவன் எல்லா பாவத்தையும் அவன் போக்கிடுறான். எவர்கள் நாமத்தை கிரகித்தார்களோ நாக்கு நுனியில், அந்த பெரியோர்கள் எல்லா தவமும் செய்தாகியது. அவர்களை பெரியோர்களும் சொல்லணுமா, மகாத்மான்னு சொல்லணுமா. அவங்கள நாமத்தில் நாக்கில் சொல்கிறவங்க அந்த அக்ஷரம் ஹரின்ற அக்ஷரத்தை நாக்கு நுனியில் யார் கிரகிக்கிறார்களோ அவர்களை அந்த பெரியோர்கள் எல்லா தவமும் செய்தாகியது, எல்லா ஹோமங்களும் செய்தாயிற்று, எல்லா தீர்த்த ஸ்நானங்களும் எல்லா வேத அத்தியனங்களும் செய்து முடித்தாகியது. போதுமா? இத்தனை புண்ணியங்கள் செய்ததுனால்தான் அவன் ஹரின்ற நாமம் அவன் நாக்கில் வருதான். அந்த மகாத்மா அந்த யார் அவன் சண்டாளன், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளனே ஆயினும் அவன் ஹரின்னு சொல்லிட்டான்னா அவன் பெரியோர்களாக மதிக்க அவன் மகாத்மாவாயிட்டான். அவன் அதுதான் சொல்கிறார். அவன் அந்த மகாத்மானா எப்படிப்பட்ட மகாத்மானா, எல்லா தவங்கள்லாம் எல்லா விதமான தவங்களும் செய்தாயிடுச்சு. அவன் எல்லா விதமான ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணிட்டான். அவன் எல்லா புண்ணிய தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ணியிருக்கானான், எல்லா வேதங்களையும் அத்தியனம் பண்ணியிருக்கானான். அதனால் அப்படி செய்திருந்ததுனால்தான் அவனுக்கு வாக்கில் வந்து சிவசிவா ஹரிஹரி ராமராமான்னு பகவான் நாமம் வந்திருக்கு அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாமத்துடைய மகிமை எவ்வளோ எல்லையற்றதாக இருக்குது பாரு. ஒரு சண்டாளன்றார், ஒரு சண்டாளனாக இருந்தால் கூட அவன் ஹரிஹரின்னு பகவான் நாமம் சொல்லிட்டான்னா அவன் இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் அந்த நாமம் அவன் நாக்கில் வந்திருக்கும், இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதுன்னு சொல்கிறார். அவ்வளோ புண்ணியம் பண்ணணும் அவங்க பெரியவங்களா, அவங்கள மகாத்மாக்களாக மதிக்கணுமா நாம பகவான் நாம சொல்கிறவங்கள. இந்த ஸ்லோகத்தில் நாம கிருணந்தி என்பதால் விவசமாகவோ தன்வசமின்றி, கிருணந்தின்னா விவசமாகவோ பைத்தியம் பிடித்தோ போகும்பொழுது வரும்பொழுதோ சத்தையுடனோ எப்படியோ சாமான்யமாக செய்யும் நாம கிரகணமே சொல்லப்பட்டது என்று தெரிய வருகிறது. நாம கிரணத்தின்றது என்னென்னா தன்வசம் என்று சொன்னால், இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சி எப்படியோ ஒன்று சொன்னான். நாம கிரணத்தை ஏதோ சொல்லிட்டான், அவ்வளோதான். அது கீர்த்தனமாக பாடல, அது நல்லா தாளம் போட்டு ஸ்ருதி போட்டு அப்படிலாம் பாடல, மெட்டு போட்டு பாடல, அடி வயிற்றுலேருந்து சொல்ல, மனப்பூர்வமாக சொல்ல, நாக்கு நுனியில், அதுவும் கிரணந்தி ஏதோ ஏனத்தானன்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னவனுக்கே இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணவனா அவன். அதனால தான் அந்த நாம ஹரிஹரி நாமநாமான்னு சொல்ல வந்து தான் அவனுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சண்டாளன் மகாத்மாவாக மாறிட்டான். அவன் அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா, இல்லாட்டி அந்த ராமநாமம் அப்படி பகவான் நாமம் வந்திருக்காது அப்படின்றார். பைத்தியம் பிடித்தோ போகும்பொழுதோ வரும்பொழுதோ சத்தையுடனோ எப்படியோ சாமான்யமாக செய்யும் நாம கிரகணமே சொல்லப்பட்டது என்று தெரிய வருகிறது. இதே ஸ்லோகத்தில் ஜிஹ்வாக்கரே வர்த்ததே நாம என்ற ஆரம்பத்திலும் சாமானிய நாம கீர்த்தனமே சொல்லப்பட்டது, ஏதும் விசேஷம் இல்லை, எப்படியோ செய்த நாம கீர்த்தனம் பழக்கத்திற்கு வந்துவிடும் என்பதால் சாமானிய நாம கீர்த்தனமே சொல்லுக்கடங்காத மகா புண்ணியத்தாலேயே, எனது
சொல்லுக்கு அடங்காத மகா புண்ணியத்தாலேயே கிடைக்கும் என்ற விஷயம் இந்த பாகவத சந்தர்ப்பத்தினால் சித்தமாயிற்று. பாகவதத்தில் சொல்லபடி சித்தமாயிற்று. கரெக்டாக பொருந்திருக்கு பாருங்கள். எல்லாமே எல்லா புராணங்கள்லையும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் பகவன் நாமா நாக்கில் வரும். இல்லாட்டி பகவன் நாமா சுட்டு போட்டாவோட வராது. எவ்வளோ சுட்டு போட்டாலும் வராது. அவங்க எவ்வளோ பிடிவாதம் பண்ணாலும் நாமத்துக்கு வரமாட்டான். நாமக்கேத்து வரமாட்டான். ராமராமா சொல்லியிருந்தேன் ஏன்டாப்பா விட்ட அப்படின்னு. இப்போ ஏன் வரதில்லைன்னு அந்த பாவமானது, ஒரு ஜென்ம பாவமானது தடை செய்கிறது. பகவன் நாம் வராது விடாதபடி. அப்போ சொல்கிறது நான் அவ்வளோ புண்ணியம் வேணும். இவர்கள் தேபு ஸ்தபஸ்தே என்றதால் ஜெகதீஸ்வரனை குறித்து ஏகாதசி, சிவராத்திரி முதலிய உபவாசம், கிருஷ்ணம், சாந்திராயணம், புலனடக்கம், மன அடக்கத்துடன் செய்யும் தியான யோகம் முதலிய எல்லா தவங்களும் செய்தாகிவிட்டது என்று சொல்லப்பட்டது. இவ்வாறு ஜுஹுஹு என்பதால் பாக்கியமில்லாமல் எல்லா ஹோமங்களும், பாக்கி இல்லாமல் மிச்சமில்லாமல் எல்லா ஹோமங்களும் எல்லா யாகங்களும் செய்தாகிவிட்டது. ஜுஹுஹு அப்படின்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது. ஜுஹுஹு சஸ்னுர் ஆர்யா அப்படின்னு சொல்லப்பட்டது. இவ்வாறு ஜுஹுஹு என்பதால் பாக்கி இல்லாமல் எல்லா ஹோமங்களும் செய்தாகிவிட்டது என்றும் சொல்லப்பட்டது. இதனால் அஸ்வமேதம் முதலிய எல்லா யாகங்களும் செய்தாகிவிட்டது என்று ஆயிற்று. அவ்வாறே ஆர்யா என்பதால் தனது வர்ணாசிரம ஆரியன் யாருன்னா தன் வர்ணாசிரம சொதர்மத்தை சரியாக கடைப்பிடிக்கிறவன் தான். சொதர்மத்தை நேர்மையாக பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறவன் தான் ஆரியன்னு சொல்ல முடியும். சொதர்மத்தை விட்டவனை ஆரியன்னு சொல்ல முடியாது. சொதர்மத்தை தன் வர்ணாசிரம தர்மங்களை சரியாக செவ்வனே கடைப்பிடிப்பவன் தான் ஆரியன்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே ஆர்யான்னு பதம் போட்டிருக்கனா அப்போ அவன் வர்ணாசிரம தர்மங்களை நன்றாக அனுஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு. அவ்வளோ பக்காவாக அனுஷ்டித்தான். ஏதோ ஒரு பாபத்தினால் சண்டாலனா இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கும். ஏன்னா வாக்கில் ராமராமான்னு வந்திருக்காது. அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணவங்களாம் அவங்களாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வர்ணாசிரம தர்மங்கள் நன்றாக அனுஷ்டிப்பவர்கள் என்று பொருள். பிரம்மானூச்சுஹு அப்படின்னு பதம் இருக்குது. இந்த தேவகூதி அம்மா சொல்கிறது, கபிலதா வாசுதேவ உபதேசம் முடிஞ்சு தேவகூதி அம்மா சொல்கிற அந்த விஷயத்தில் அஹோபதஸ்வபச்சோ கரியான்னு ஜிக்வாக்கரை வார்த்தை நாமதப்பியம் தேவஸ்தபசி ஜுஹோ சஸ்னுராராய பிரம்மானூச்சுஹு. பிரம்மானூச்சுனா பிராமணனா வேத பாகம். அந்த பிரம்மானூச்சன் என்பதால் மிச்சமில்லாமல் எல்லா வேதங்களையும் அத்தியனம் செய்தாகிவிட்டான். அத்தியனம் செய்தவன் என்று பொருள். அத்தியனம் செய்தவர்கள் என்று பொருள். அதாவது நன்றாக செய்யப்பட்ட எல்லா தவங்களின் புண்ணியமும் நியமத்துடன் செய்யப்பட்ட எல்லா வேத அத்தியனங்களின் புண்ணியமும் சேர்ந்து பகுலட்சம் கோடி ஜென்மங்களில் செய்த பகுலட்சம் கோடி புண்ணியங்களின் பலத்தினால் மூட்டை அந்த பகுலட்ச கோடி புண்ணியங்களினுடைய புஞ்சத்தினால்னா அவ்வளோ புண்ணியங்களுடைய மூட்டை அவனுக்கு சேர்ந்திருக்கிறதுனால புத்திபூர்வமாகவோ எதிர்பாராமலோ எப்படியோ நாமகீர்த்தனத்தில் பிரவருத்தி ஏற்படும் என்று பொருள். அதனால்தான் அந்த சண்டானோட பகவன் நாமா சொல்ல முடிஞ்சதுன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான், அந்த புண்ணியத்தை மூட்டையாக அவன் சேர்த்து வச்சிருக்கிறதுனால தான் அவன் நாக்கள் ஹரிஹரி ராமராமா அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்கிறாரு என்று பொருள். அதே பாகவதத்தில் தாவத் கர்மாணி குருவீத ந நிர்வித்தியேதையாவதா மத்கதா ஸ்ரவணாதோ வா சத்தா யாவான் ந ஜாயதே. வைராக்கியம் உண்டாகிற வரையிலும் எவனுடைய கதாசிரவணம் முதலிய பாகவத தர்மத்தில் சத்தை வருகிற வரையிலும் கர்மாக்களை செய்ய வேண்டியது என்ற வசனத்தினால் புண்ணிய கர்மங்கள் பகவத்கதையிலும் நாமகீர்த்தனத்திலும் சத்தை உண்டாக்குவதற்கு சாதனமானதென்று பறைசாற்றப்பட்டது. அவ்வளோ புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருந்தால் தான் பகவத்னுடைய நாமா சொல்ல முடியும், பகவத்கதையில் சத்தை உண்டாகும் என்று பறைசாற்றப்பட்டது. வித்யாரண்யர் சங்கர விலாசத்தில் மேற்கண்ட ஆதித்ய புராண வசனத்திலும் தீர்த்தயாத்ரா பகுவிதா யக்ஞாஸ்ச விவிதாஸ்ததா ஏஷாம் ஜென்ம சகஸ்ரேஷு தேஷாம் பக்திர் பவேத்து. அதாவது பவேபவத்து என்றபடி பல்லாயிரம் ஜென்மங்களில் செய்த பலவிதமான தீர்த்த யாத்திரை பலவிதமான யாகங்களின் பலனாகவே நாமகீர்த்தனம் முதலிய பக்தி மார்க்கத்தில் பிரவருத்தி ஏற்படும் என்று சொல்லப்பட்டது. ஒரு இடத்தில் சொல்லப்படாத விஷயத்தை மற்றொரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாகும் என்ற நியாயத்தினால ஒரு இடத்துல சொல்லிட்டா மற்ற இடத்துல அதை எடுத்துக்கலாம். சாஸ்திரம் தானே. அதாவது ஒரு இடத்தில் சொல்லப்படாத விஷயத்தை மற்றொரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாகும் என்ற நியாயத்தினால் இங்கு சொல்லப்பட்டதற்கு
சமமாக இருப்பதால் சொல்லப்படாத போதிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது பல ஆயிரம் ஜென்மங்களில் செய்த புண்ணியம் என்பது முன் சொன்ன புண்ணியங்களுக்கும் அந்த ஸ்லோகங்களில் சொல்லாவிடனும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். என்ன புண்ணியம்? தவம் பண்ணியிருக்கணும், யாகங்கள் பண்ணிக்கணும், ஹோமங்கள் பண்ணிக்கணும், தான தர்மங்கள் பண்ணிக்கணும், வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும், புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணிக்கணும். இவ்வளோ புண்ணியங்களும் பண்ணியிருந்தால் தான் அவன் நாமலை. அப்போது இதெல்லாம் அங்கே டீட்டெயிலாக அவ்வளோ இடத்துல சொல்ல, ஆனால் புண்ணியம் பண்ணியிருந்தால் பகவன் நாம சொல்லியிருந்தேன். அப்போ அதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த புண்ணியங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வியாசாச்சாரியம் இருந்தாலும் எல்லா புராணங்களும். அப்போது அந்த புண்ணியத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்குன்னா அதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சொல்லாத இடத்துல நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த நியாயத்தினால் இங்கே சொல்கிறாரு. இங்கே ஒரு இடத்தில் சொல்லப்படாத விஷயத்தை மற்றொரு இடத்தில் எடுத்துக்கொள்ளலாகும் என்ற நியாயத்தினால் இங்கு சொல்லப்பட்டதற்கு சாமானிய சமமாக இருப்பதால் சொல்லப்படாத போதிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது பல ஆயிரம் ஜென்மங்களில் செய்த புண்ணியம் என்பது முன் சொன்ன புண்ணியங்களுக்கும் அந்த ஸ்லோகங்களில் சொல்லாவிடனும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இவை ஒரே பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் விடுவது நியாயமில்லை. ஒரே இடத்தில் சொல்லப்பட்ட 2 புண்ணியங்களுக்கும் மட்டும் பல்லாயிரம் ஜென்மங்கள் செய்திருக்க வேண்டும் என்றும் மற்ற புண்ணியங்களுக்கும் மட்டும் பல்லாயிரம் ஜென்மங்கள் செய்திருக்க வேண்டும் என்றும் மற்ற 4 வித புண்ணியங்களுக்கு ஒரே ஜென்மத்தில் செய்திருக்க வேண்டும் என்றும் கூறுவது அர்த்தரசதீய நியாயத்தினால் குற்றமாகும். ஒரு ஸ்திரீ பாதி கிழவியாகவும் பாதி குமரியாகவும் இருக்கிறாள் என்பது அர்த்த ஜலதீய நியாயம். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அதாவது நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அதாவது தெளிவாக ஈஸியாக புரியும். என்னென்னா, ஒரு விஷயமா இன்னொரு இடத்துல சொல்லலைனாலும் நம்ம அந்த டீட்டெயில்ஸு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். புண்ணியம்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. அது என்ன புண்ணியம்னு வேறு இடத்துல டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. அந்த டீட்டெயில்ஸை இந்த புண்ணியத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, வாமன புராணம், பிரம்ம விஷ்ணு தர்மம், ஸ்ரீமத் பாகவதம் என்ற 4 இடங்களிலும் நாமகித்தலத்திற்கு சாதனமான சொல்லப்பட்ட தவம், யஜ்ஞம், தீர்த்தஸ்நானம், ஸ்வதர்மானுஷ்டானம், வேதாத்தியனம் இந்த 4 விஷயத்தையும் இப்போ வேறு எங்கன்னா புண்ணியம் சொல்லியிருக்கேன். என்ன புண்ணியம்? பகவான் நாம சொல்லிட்டு இவ்வளோ புண்ணியம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது என்ன புண்ணியன்றது இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. யார்? பாகவதத்தில் சொல்லியிருக்கு. இப்போ இது தான் நம்ம பேஸ் பண்ணி மற்ற புண்ணியங்கள்லாம் அங்கங்கே புண்ணியங்கள் மற்ற வாமன புராணத்துலையோ இல்லை பிரம்மவேத புராணம் இல்லை விஷ்ணு தர்மத்துலையோ எங்கெங்கே சொல்லியிருக்கோ புண்ணியங்கள், அப்போ இந்த புண்ணியங்களை தான் நம்ம சேர்த்துக்கணும். இந்த புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் பகவான் நாம நாக்கில் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல சொல்லலையேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதில் தேவகதி அம்மா 3ஆவது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அதை கபில வாசுதேவ உபதேசம் முடியும் போது தேவகதி அம்மா சொல்லியிருக்கா. இது தான் நம்ம அது உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதனால் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அது எடுத்துக்கலாம். இந்த நியாயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 விதமான புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, 6 புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஸ்ரீமத் பாகவதம் என்ற 4 இடங்களிலும் வாமனம், பிரம்மவேதம், விஷ்ணு தர்மம், ஸ்ரீமத் பாகவதம் என்ற 4 இடங்களிலும் நாமகீர்த்தனத்துக்கு சாதனமாக சொல்லப்பட்ட தவம், யஜ்ஞம், தீர்த்தஸ்நானம், ஸ்வதர்மானுஷ்டானம், வேதாத்தியனம், தானம் என்று 6 புண்ணியங்களின் நடுவில் தீர்த்தஸ்நானம், யஜ்ஞம் என்ற 2 புண்ணியங்கள் மட்டுமே பல்லாயிரம் ஜென்மங்கள் செய்திருக்க வேண்டும் என்றும் மற்ற 4ற்கு ஒரே ஜென்மத்தில் செய்தால் போதும் என்றும் சொல்வது முறையாகாது. அது சரியாகாது. அது என்ன, 2 மட்டும் பல ஜென்மம் செய்ய, மற்ற 4 மட்டும் சரி ஒரு ஜென்மத்தில் செய்திடணும்னு சொல்கிறதுக்கு அப்படி அர்த்தமாகாது. அதுவும் பல்லாயிரம் ஜென்மங்களாக தவம் பண்ணிடணும், பல ஜென்மங்கள் யாகம் பண்ணி, பல ஜென்மங்களாக தீர்த்தஸ்நானம் பண்ணி, பல்லாயிரம் ஜென்மங்களாக ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணி, பல ஜென்மங்கள் வேதாத்தியனம் பண்ணிடணும், பல ஜென்மங்கள் தானங்கள் பண்ணியிருக்கணும். அப்படி தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். புரியுதா? இது 2 புண்ணியங்களை மட்டும் பல்லாயிரம் ஜென்மங்கள் செய்திருக்க வேண்டும் என்றும் மற்ற 4ற்கு ஒரே ஜென்மத்தில் செய்தால் போதும் என்றும் சொல்வது முறையாகாது. எனவே 6 புண்ணியங்களையுமே பல்லாயிரம் ஜென்மங்களிலும் செய்தவர்களுக்கே நாம கீர்த்தனத்தில் பிரவருத்தி ஏற்படும் என்று அவசியம் சொல்ல வேண்டும். புரியுதா? இல்லாவிடில் இந்த தர்மங்களை சமமாக சொன்னது வீணாகும், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ சம்மா சொல்லியிருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தா அது வீணாக போயிடும். அப்படி கிடையாது. சம்மா சொல்லியிருக்கல அப்படின்னா அது எல்லாமே பல்லாயிரம் ஜென்மங்களாக செய்திருந்தால் தான் நாம சங்கீர்த்தனத்தில் பிரவருத்தி ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, மேலும் யஜ்ஞாஸ்ச விவிதாக என்று ஆதித்ய புராணத்தில் சொன்னபடியே அஸ்வமேதாதி யஜ்ஞகி என்று விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் 2ம் ஒரே விஷயம் என்று ஆவதால் என்ன 2லும் சொன்ன விசேஷணங்களை எடுத்துக்கொள்வது தகுமென்றாயிற்று.
மேலும் காசியில் இருக்கும் பூர்ணேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இயற்றிய நாம மாளிகையில் மேற்கொண்ட சிவரகசிய வசனத்தில் அநேக ஜன்மபிர் நித்தியம் புண்ணியம் பகுகிருதம் யதி ததா சிவேதி சப்தோயம் சாதனம் நிச்சரிஷ்யதி. பல ஜென்மங்களில் எப்பொழுதும் பல புண்ணியங்கள் செய்திருந்தால்தான் வாயில் சிவநாமம் ஆர்வத்துடன் வெளிவருமா, சிவசிவா அப்படின்னு ஆர்வத்துடன் வெளிவருமா என்றபடி தினந்தோறும் முடிந்தவரை தவம் முதலிய 6 விதமான மகா புண்ணியங்களை பல ஜென்மங்களாக செய்து அவைகள் ஒன்று சேர்ந்து பல புண்ணிய ராசிகள் ஆகி அந்த புண்ணிய ராசிகளாலேயே நாம கீர்த்தனத்தில் பிரவருத்தி ஏற்படும் என்று சொல்லப்பட்டது. மறுபடியும் படிக்கிறேன். பல ஜென்மங்களில் எப்பொழுதும் பல புண்ணியங்கள் செய்திருந்தால்தான் வாயில் சிவநாமம் ஆர்வத்துடன் வெளியே வருமா, இன்ட்ரெஸ்டாக ருச்சியோடு வெளிவருமா என்றபடி தினந்தோறும் முடிந்தவரை தவம் முதலிய 6 விதமான புண்ணியங்களை, தவம்னா யாகம், யஜ்ஞங்கள், தானம், புண்ணிய சேத்திரங்கள், ஸ்நானம் பண்ணுறது, புண்ணிய தீர்த்த யாத்திரை போனது, வேதாத்தியம் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அந்த 6 விதமான புண்ணியங்கள் அது தவம் முதலிய 6 விதமான மகா புண்ணியங்களை பல ஜென்மங்களாக செய்து, பல ஆயிரம் ஜென்மங்களாக செய்து அவைகள் ஒன்று சேர்ந்து, அந்த புண்ணியங்களாக ஒன்று சேர்ந்து பல புண்ணிய ராசிகளாக ஆகி அந்த புண்ணிய ராசிகளாலேயே அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணிக்கணுமா, அந்த புண்ணிய ராசிகளாக ஒன்று சேர்ந்திருந்தால் தான் நாம கீர்த்தனத்தில் பிரவருத்தி ஏற்படும் என்று சொல்லப்பட்டது. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா? சரி. இது ரகசிய வசனே தினே தினே யதா சம்பவம் தப பிரதிஷ்டிதம் மகாபுண்ணியநாம ஆச்சரணேனைகஸ்மின் ஜன்மன் ஆர்ஜித மகாபுண்ணியானி சர்வாண்யேகோ ராசிர்பவதி தஸ்ய ராசேः அநேக ஜன்மபிர் இத்யனேன தர்ஷித பகுஜன்மபிர் ஆவர்த்தனேன சஞ்சாத பகுராசினாம் ஏவ நாம கீர்த்தன பிரவருத்தி ஹேதுத்வமுக்தம். சரி. அவ்வாறே அநேக ஜன்மபிகி என்ற வாக்கியத்தில் ஜென்மபிகி என்ற பதத்திற்கு பன்மையால் 3 என்று முடிவு கட்டுவோமானால், பன்மைனாவே 3 தான் இல்லையா, ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அநேக ஜென்மனாவே அது 2க்கு மேலே எடுத்துக்கணும். அவ்வாறே அநேக ஜென்மபிகி என்ற வாக்கியத்தில் ஜென்மபிகி என்ற பதத்திற்கு பன்மையால் 3 என்று முடிவு கட்டுவோமானால் அநேக என்ற அடைமொழி வீணாகும். ஏன்னா 3 அநேகன்றது 3 ஜென்மன்னு ஈஸியாக சொல்லிடலாமே. அநேகன்றது போது அது கணக்கு இல்லாததுன்னு அர்த்தமாயிடுது. அப்படி கணக்கு 3 என்று முடிவு கட்டுவோம்னா அது அநேக என்ற அடைமொழி வீணாகும். 2 என்று முடிவு கட்டினாலும் ஜென்மபிகி என்ற பன்மை வீணாகும். எனவே அநேக சப்தத்தினாலும், ஏன்னா அது எண்ணிக்கைனா 2 3 சொல்லிடலாம், அது எண்ணிக்கை இல்லாதனால தான் அநேகன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இது பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் அப்படி சொல்லணும். சரிதானா? அப்போது என்ன இது இத்தனை எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது அப்படின்றது அர்த்தமாயிடுதாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். அநேக என்ற 2 என்ற முடிவு கட்டினால் ஜென்மபிகி என்ற பன்மை வீணாகும். எனவே அநேக சப்தத்தினாலும் ஜென்மபிகி என்ற பன்மையாலும் 2 ஜென்மம் 3 ஜென்மம் என்கிற எண்ணிக்கையை கடந்த பல ஜென்மங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி பல ஜென்மம் என்றால் எவ்வளவு ஜென்மம் எனில் ஆதித்ய புராண வசனத்தினால் 1000 ஜென்மம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. சிவரகசியத்தில் உள்ள அநேக ஜென்மங்கள் என்பதற்கும் இதே பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஜென்மத்தில் நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட தவம் முதலிய 6 புண்ணியங்களும் சேர்ந்து ஒரு ராசியாகிறது. இவ்வாறு 1000 ஜென்மங்களில் செய்த ஆயிரக்கணக்கான புண்ணிய ராசிகளால் நாமகீர்த்தனத்தில் பிரவருத்தி ஏற்படும் என்று ஆதித்ய புராண வசனத்தினால் சொல்லப்பட்டது. எவ்வளோ புண்ணியம் பண்ணிடணும் பாருங்கள். ஒரு ராமான்னு சொல்கிறதுக்கு, ஒரு ஹரிஹரின்னு சொல்கிறதுக்கு, ஒரு கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு, ஒரு நாராயணான்னு சொல்கிறதுக்கு, சிவசிவான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னமோ சுலபமாக நம்ம நாமக்கு சுலபம்னு சொல்கிறோமே, சுலபம் இல்லைங்க. இது அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நாம நாக்கில் வருமா. நம்ம சொல்கிறோம் நாம சொல்கிறது ரொம்ப ஈஸிப்பா, நாம ரொம்ப சுலபம். ராமராமா சொன்னால் பகவான் கொடுத்துருவானா. ராமராமா சொல்கிறதுக்கு உனக்கு புண்ணியம் வேணுமே. எனக்கு சொன்னால் உனக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்கட்டும், சொன்னால் உனக்கு பலன் கிடைக்கிறது இருக்கட்டும், புண்ணியம் கிடைக்கிறது இருக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு பௌதிகமான பலன் கிடைக்கிறது இருக்கட்டும், இல்லை ஆன்மீகமான பலன் கிடைக்கிறது இருக்கட்டும், அது அப்புறப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கே உனக்கு புண்ணியம் வேணுமே. சொல்கிறதுக்கே எத்தனை ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோமாமே. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆயிரக்கணக்கான புண்ணிய ராசிகளால் நாமகீர்த்தன் பிரவருத்தி ஏற்படும் என்று ஆதித்ய புராண வசனத்தில் சொல்லப்படுது. இந்த வசனத்தில் பக்தி என்று சொன்னது பரமேஸ்வர நாமகீர்த்தன ரூபமான பஜனமே. பக்தின்னு சொன்னது இந்த வசனத்தில் பக்தியில் பிரவருத்திகள் எப்படி சொன்னது?
பரமேஸ்வர நாமகீர்த்தன ரூபமான பஜனமே என்று அவசியம் சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகத்திற்கு பிறகு இதே அத்தியாயத்தில் நாமன்ற பேரும் சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது நாமந்தான், மறுக்க முடியாது. நாமானி ஏ மகேசஸ்ய கிருணந்திய அஜ்ஞானதே அவிவா தேசாமபி சிவோ முக்திம் ததாதி கிமதப்பரம் என்ற வசனத்தால் அறியாமல் செய்த நாமகீர்த்தனம் கூட முக்தியை தரும் என்று தொடங்கி சுவ்யாதி என்ற வேடுவன் ஆஹர பிரஹர சம்மர என்று அறியாமல் நாமத்தை சொன்னான். அந்த புண்ணியத்தால் அவனுக்கு அடுத்த பிறவில் முக்தி ஏற்பட்டது என்று அறியாமல் செய்த நாமகீர்த்தத்தின் பெருமை பலவாறு குறிப்பிட்டுள்ளபடியால் இங்கு சொன்ன பக்தி நாமகீர்த்தனமே என தடையில்லை. இவ்வாறு ஜென்ம சகஸ்ரேஷு என்ற பன்மைக்கு 3 ஜென்மம் என்று முடிவு கட்ட முடியாது என்று சொன்னோம். அதாவது ஆஹர பிரஹர சம்மர அப்படின்னு இந்த கதை இதை ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ஒரு வேடுவன் ஒருத்தர் இருந்தான். அவன் சாகிற சமயத்தில் அவன் பிள்ளை ஒருத்தர் இருந்தான். அப்பா நீ என்னை விட்டு போயிட்டா நான் எப்படிவா பழிக்கிறது அப்படின்னு சொன்னபோது அவன் என்ன பண்ணான், ஆஹர பிரஹர சம்மர அப்படின்னா, அதாவது என்னென்னா, போய் மிருகங்களை வேட்டையாடு, அவளை அடி, அவளை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடு, அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அவன் விருத்தி நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு. ஒரு முயல் மானை போய் அடி, வேட்டையாடு, அவளை கொண்டு வந்து அவளை சமைச்சு சாப்பிடு, அப்படியே உன் விருத்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆஹர கொண்டு வா, சம்மர பிரஹர, அவள் தான். இதுதான் அதான் வேடுவருடைய தொழிலை தான் மிருகங்களை வேட்டையாடுறது. அப்படி வேட்டையாடி அதை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோன்னா அவன் விருத்தி நடந்துடும் அப்படின்னு அப்பா பிள்ளைக்கு பிழைக்கிற வழியை சொல்லி கொடுத்தார் சாகும்பொழுது. அப்போ இந்த ஆஹர பிரஹர சம்மரன்னு சொல்லும்போது பிர சம் அப்படின்ற உபசர்க்கத்தை நீக்கினா ஹர ஹர ஹரன்ற ஹரநாமத்தை சொன்னதுனால, சிவநாமத்தை சொன்னதுனால அவன் அடுத்த பிறவியில் நான் இந்த உடம்பு விட்ட பிறகு அடுத்த பிறகு அவன் இந்த ஆத்மா வைகுண்ட கைலாச பதவி அடைந்துதான், அவன் மோட்சம் அடைந்தானோ. அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆஹர பிரஹர சமரம் என்று அறியாமல் அவன் என்னென்னா பிள்ளைக்கு உபதேசமாக சொன்னான், அதை கொண்டு வா, அதை அடித்து சாப்பிடு, உன் விருத்தி நடக்கும்னு சொன்னது. இதுதான் ஆஹர பிரஹர சம்மரன்னு சொன்னது. அதில் ஹா பிர சம் அப்படின்ற உபசர்க்கத்தை நீக்கினா ஹர 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 அப்படின்ற சப்தம் சொன்னதுனால, அறியாமல் பகவன் நாமத்தை சொன்னதுனால அந்த புண்ணியத்தில் அவனுக்கு அடுத்த பிறவியில் முக்தி ஏற்பட்டது என்று சொன்ன பக்தி நாமகீர்த்தனமே என்ன தடையில்லை. அப்போ 3 தடவை ஹரநாமத்தை சொல்லிட்டான்றதுனால கடைசி காலத்தும் சாகர நேரத்தில் சொன்னால் ரொம்ப விசேஷம். அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்திம காலத்தில் பகவான் நாம சொல்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ சொன்னதுனால அந்த வேடுவன், அந்த சுவ்யாதின்ற வேடவன் என்ன பண்ணால் கடைசியில் கைலாச பதவி அடைந்தான், மோட்சத்தை அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எந்த வியாஜத்தினாலேயோ பகவான் நாம, அதனால்தான் அந்த காலத்திலலாம் வந்தாராம், போனாராம், சொன்னாராம், செய்தாராம், இப்போ செய்ய போகிறாராம், ஏதோ ஒரு ராம், மொத்தம் ராமன்னு சொல்கிறான். அதனால தான் நம்ம ஹரிசியில் கூட ஹரியும் சிவனையும் கலந்து தான் ஹரிசின்னு சொல்கிறோம். அந்த வான்றது சைலண்ட் ஆகி போச்சு. இப்போது ஹரிசிவன் தான் சொல்லுவாங்க. அது அரிசின்னு ஆகி போச்சு. நம்ம அப்போ சாப்பிட்ற முக்கியமான ஆகாரமாகிய அந்த அரிசி, அதில் ஹரியினுடைய சிவனுடைய நாமம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மகான்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மளுக்குள்ள சூட்சமாக இந்த நாமத்தை நமக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம அறியாமலேயே அந்த ஹரி சிவனுடைய நாமத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். எது நம்ம அத்தியாவசிய தேவை, முதல் நம்ம சாப்பிட்ற உணவில் முக்கியமான உணவாகிய அரிசி, அந்த அரிசியில் ஹரியும் சிவனுடைய நாமத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியாவது ஹரிசிவன் நாமத்தை நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு மோட்சம் உண்டாயிடும். அதனால தான் பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு எந்தெந்த வழியோ மகான்கள்லாம் நமக்கு முன்னோர்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படி பகவான் நாமத்தை நம்ம சொல்கிறோம். அரிசி ஹரிசிவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தெரிஞ்சோ தெரியாமல் பகவான் நாம அபத்தமாக சொன்னால் கூட ஹான்ற சப்தம்னா வெறும் அப்படி சொல்கிறோம். எப்படி சொன்னாலும் ஹரியும் சிவனுடைய நாமத்தை சொன்னதுனால அபத்தவத்தியபி நாமானி அனந்தசிய பகவான் நாம தெரிஞ்ச. இப்போ கோவிந்தான்னு கரெக்டாக சொல்ல, கோவிந்தா அப்படி பகவான் நாம சொன்னால் கூட மழை சொல் கேட்டு பகவான் சந்தோஷம் அடைகிற மாதிரி நாம் சொல்கிற நாமத்தினால் பகவான் சந்தோஷம் அடைந்து நமக்கு எல்லையற்ற பலன்களை கொடுக்கின்றான், புண்ணியங்களை கொடுக்கின்றான் பகவான். அதனால தான் அந்த அரிசின்னு சொல்லணும்.
ரைஸ் அப்படின்னுறாங்க டக்குன்னு ரைஸ். ஏன் தமிழில் அழகாக ஹரினுடைய சிவனுடைய நாமம் இருக்கு, அதில் சொல்ல ஹரிசிவ ஹரிசிவ, அரிசி வரலையப்பா அரிசி வரலையப்பா, அரிசி வாங்கினப்பா, ஹரிசிவன் தான் சொல்லணும். சரி அரிசி வாங்கினப்பா அப்படின்ட்டு சொன்னால் கூட அந்த சி சப்தமே மங்கள சப்தம். அது சனா அமங்கலம், சீனா மங்களம், சவம் சிவம், அந்த சீனவே மங்களம்னு அர்த்தம். அந்த மங்கள சப்தத்தை உச்சரித்தா என்ன குறைஞ்சி போயிடும். ரைஸ் அப்படின்னுறாங்க. ஹரிசிவ ஹரிசிவ ஹரிசிவ. அப்படி பகவான் நாமத்தை நம்ம முன்னோர்கள் அப்படிலாம் வச்சுருக்காங்க. எப்படியாவது நீ நாமத்தை சொல்லு அப்படின்றதுக்காக. சரி, அதனால் சுவ்யாதின்ற வேடன் வந்து ஹரஹரன்ற 3 தடவை சொன்னதுனால அவன் மோட்சம் அடைந்தான். அதனால் அவன் எப்படிப்பட்ட நாம ஜென்ம சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அவன் சாகர நேரத்தில் ஹரநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம். இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாபு பாசத்தினால வேடவனாக ஆகிட்டான். ஆனாலும் அதுக்கு முன் ஜென்மத்தில் அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறான். அதனால தான் ஹரநாமத்தை கடைசி காலத்தில் அவனுக்கு சொல்ல வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜென்ம சகஸ்ரேஷு என்ற பன்மைக்கு 3 ஜென்மம் என்று முடிவு கட்ட முடியாது என்று சொன்னான். ஆனால் அபார கல்பேஷு இது ஏன சப்தம் தபோ அதிகோரம் பகுவக்னி மத்தியே தஸ்யாபிதாவன் ந மகாபிரயாணே சிவாபிதான ஸ்ரவணாவகாசக. அளவு கடந்த கல்ப காலங்களில் அக்னி மத்தியில் உட்கார்ந்து கோரமான தவம் செய்திருந்தால் ஒழிய பஞ்ச அக்னி மத்தியில் தவம் பண்ணிடணுமா செய்திருந்தால் ஒழிய மரண காலத்தில் சிவநாமத்தை கேட்கும் பாக்கியம் கிடைக்காது. அதுவும் அநேகாயிரம் ஜென்மங்கள் ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் அப்படி பஞ்ச அக்னி மத்தியில் உட்காந்து தவம் பண்ணிடணுமா, சிவநாமத்தை கேட்கும் பாக்கியம் கிடைக்காது என்று சிவரகசியம் 3வது அம்சம் உத்தரகாண்டம் 20ஆம் அத்தியாயத்தில் உள்ள வசனத்திலாம் பல்லாயிரம் கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலன் என்று ஆயிற்று. அந்த காலத்தில் தவம் தாங்க செய்வாங்க. இப்போ கிருதயுகத்தில் நிறைய பேர் தவம் தான் பண்ணியிருந்தாங்க. அது மக்களுடைய தர்மம். நம்ம இவ்வளோ பண்ணியிருப்பான்னு நம்ம சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆமாம், நம்ம வந்து இந்த பிறவி ஒரு பிறவி கிடையாதுங்க, நம்மளுக்கு கோடிக்கணக்கான பிறவிகள் பிறந்திருக்கோம். அப்போ நம்ம கிருதயுகத்துலையும் பிறந்திருக்கோம், திரேதயுகத்துலையும் பிறந்திருக்கோம், துவாபரத்தில். அப்போ அந்தந்த யுகத்தினுடைய தர்மங்கள் நமக்கு அறியாமல் நம்ம செய்திருப்போம். அது எப்படி பஞ்சகணி மதில் தபெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு ஏழைப்பட்டவனா இன்றைக்கி நிலையை வச்சு நம்ம முன்பிறவியை நம்ம கணிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், இன்றைக்கி ஒரு பணக்காரனாக இருக்கலாம், இன்றைக்கி சாதாரண பௌதிகவாதியாக இருக்கலாம். நம்ம போய் தவம் பண்ணியிருப்போமா? தவம்னாவே என்னன்னு தெரியாது, இந்த ஜென்மத்தில் தெரியாது. ஆனால் கிருதயுகத்தில் பிறந்திருப்போம்ல, கிருதயுக தர்மத்தில் நீ அதான் சொல்ல ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் நீ பண்ணியிருப்ப, ஆயிரக்கணக்கான ஜென்மங்களுக்கு முன்னாடி நீ பண்ணியிருப்ப, அதுவும் தெரியாது. அதான் இங்கே பகுஜென்மம் சொல்லியிருக்கு. பகுநாம் ஜென்மனாமந்தி அப்படின்ற கீதையில் ஞானவான் அவன் ஞானத்தை அடையிறான பல ஜென்மங்கள் அவன் ஞானத்தை பிரயாசம் பண்ணியிருப்பான், அவ்வளோ தவம் பண்ணியிருப்பான், அவ்வளோ யோகங்கள் பண்ணியிருப்பான். அதனால தான் வாசுதேவ சர்வமிதின்னு வந்திருக்கான். இல்லாட்டி வர முடியாது. அது கடைசி ஜென்மம் அவனுக்கு. அதே சொல் ஜென்மனாம் அந்தே, அந்த ஜென்மனம் முடிவு ஏற்பட்டதுனால வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாமே அப்படின்னு வாசுதேவ நாமத்துக்கு வந்திருக்கான். அப்போ பிரபத்தியன்தே, அவன் பிரபத்தி சரணாகதி அடைஞ்ச. சரணாகதினா பகவான் நாமா சொல்கிறது தான், கீர்த்தனை பண்ணுறது தான் சரணாகதி. மாம் ஏகம் சரணவர்ஜன் சொல்கிறது அது அர்த்தம் என்னென்னா பகவான் நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ, அதான் சரணாகதியினுடைய லட்சணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ பிரபத்தியந்தி அவன் மகாத்மான்ற சப்தத்துக்கே மகா புண்ணிய வசத்தினால் தான் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்போது அப்போ மகாத்மா துர்லபகா, அப்படிப்பட்ட மகாத்மா கிடையாது ரொம்ப துர்லபம். அப்படின்னா அவன் அவ்வளோ நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கான், அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கான். இந்த 6 விதமான புண்ணியங்கள் பண்ணியிருக்கலாம் பல ஜென்மங்களில். ஏன்னா நம்ம கிருதயுகத்துலேயும் நம்ம பிறந்திருப்போம். அப்போ கிருதயுகத்தில் தர்மமாக்கிய தபஸை நம்ம பண்ணியிருப்போம். எவ்வளோ பேர் தவம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மக்களாக தவம் பண்ணி அப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்கள் யாரோ ஒருத்தராக நம்ம இருந்திருப்போம். அப்போ கிருதயுகத்தில் திரேதாயுகத்தில் யாகங்கள் பண்ணுறது, அந்த யாகங்கள் நம்ம பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு ரூபத்தில், புரியுதா? அப்போ அந்த யுகத்திலே நம்ம பிறந்திருக்கோம். நம்ம இந்த யுகத்தில் கலியுகத்தில் மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி யுகத்தில் நம்ம பிறக்கலன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோம். ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம பிறவி, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம், புரியுதா? இந்த ஒரு ஜென்மா கிடையாது. அப்படின்னா நம்ம இதை நம்பி தான் ஆகணும். எப்படி நம்பி ஆகணும்னா நம்ம அந்தந்த யுகத்தில் அந்த தர்மங்களை நம்ம செய்திருக்கோம், யாகங்கள் பண்ணியிருக்கோம், யோகங்கள் பண்ணியிருக்கோம், தியானங்கள் பண்ணியிருக்கோம், புண்ணிய தீர்த்தங்கள்லாம் சேத்திர யாத்திரை துவாபர யுகத்திலலாம் பகவத் பூஜைகளால் பகவான் அடையலாம். அப்போ புண்ணிய சேத்திர தீர்த்த யாத்திரையெல்லாம் விதுரர் போன மாதிரி நம்மளும் போயிருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த புண்ணியத்தினால தான் இந்த கலியுகத்தில் ஹரிஹரி சிவசிவா ராமராமான்னு சொல்ல முடியுது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த வேடுவன் சொல்லியிருக்கானா, அந்த வேடுவானதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜென்மத்தை தான் பார்த்தோம். கோடிக்கணக்கான ஜென்மம் என்னைக்கு உன் ஜென்மம் ஆரம்பிச்சது, ஜீவாத்மாவுக்கு உடம்பு என்னைக்கு கட்சிதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு ஆரம்பமே கிடையாது. எப்படியோ பகவான்களிலிருந்து நம்ம விலகி வந்துட்டோம், புரியுதா? சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பகவான் கூட தான் இருந்தோம் ஆனந்தமாக.
அதனால தான் சுகத்தை தேடி அலைகிறோம், அந்த வாசனையானது. ஆனால் சுகம் இல்லாத இடத்துல போய் தேடுறோம், அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். சுகம் இருக்கிற இடம் பகவான் நாம சங்கீர்த்தனம் தானே. சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பகவான் தானே சச்சிதானந்த ஸ்வரூபன். அவனுடைய நாமம் வேற இல்லை, அவன் வேற இல்லையா. அந்த நாமத்தை சொன்னதானே அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அடைய முடியும். அப்போ நாம் அந்த நிலையை மறுபடியும் அடையணும்னா நாம் இத்தனை பிறவிகளை தாண்டி வந்திருக்கோம், முதல் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பிறவிகளில் தாண்டி வரும்போது அந்த பிறவிகளில் இருக்கிற ஒரு செயல்களையும் நம்ம செய்து தான் இருக்கணும். ஒன்று பாவங்கள் பண்ணிடணும், இல்லை புண்ணியங்கள் பண்ணிடணும். பாவம் பண்ணதால் பகவான் நாமத்தில் ஈடுபாடு ஏற்படல, புண்ணியம் பண்ணதால் பகவான் நாமத்தில் ஈடுபாடு ஏற்படுது. இதான் வித்தியாசம். அது தெரிஞ்சு சொல்கிறியோ தெரியாமல் சொல்கிறியோ. அப்போ இவ்வளோ பிறவிகள் எடுத்தது மறுக்க முடியாது. கோடிக்கணக்கான பிறவி எடுத்துருக்கோம், அதில் ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். பண்ணதுனால தான் நீ சிவா ராமான்னு சொல்ல முடியுது. இது நீங்கள் ஆராய்ச்சின்னு பண்ணால் நிறைய நிரூபணம் பண்ண முடியும், புரியுதா. நிரூபணம் பண்ணுறதுக்கு நிறைய அத்தாட்சி இருக்குது, நிறைய பிரமாணங்கள் இருக்குது. இதில் மறுக்க முடியாத உண்மை. இந்த ஒரு பிறவி கிடையாது, நமக்கு கோடிக்கணக்கான பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோமே. அப்படி அதை நம்பும்போது கண்டிப்பாக நம்ம அந்த பிறவிகளில் செயல்களை செய்யாமல் வெறும் ஜடமாக ஒரு கல்லாக வந்திருப்போம். எவ்வளோ பிறவிகள் மனுஷ பிறவியாக இருக்கலாம், ரிஷிகளாக இருக்கலாம், தேவர்களாக பிறந்திருக்கலாம், எவ்வளோ மிருகங்களாக பிறந்திருக்கலாம், எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கலாம். அதில் ஏதோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறோம். பண்ணதுனால தான் இன்றைக்கி சிவநாம ராமராமான்னு சொல்ல முடியுது. அதில் அந்தந்த யுகத்தில் ஒரு தர்மங்களை நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம். இதான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஹிருதயுகத்தில் தியான யோகம் தான் சொல்லியிருக்கு. கிருத யுகத்தில் சரி, தியாயன் கிருதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ திரேதாயுகத்தில் யாகங்களாக சொல்லியிருக்கு, பூஜைகளாக சொல்கிறேன். தீர்த்த யாத்திரை போகிறது, பூஜைகள், கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் துவாபர யுகத்தில் ஏற்பட்டாச்சு. அப்போ கலியுகத்தில் என்னென்னா பகவான் நாம சங்கீர்த்தனம். இங்கே இப்பவும் கோயில் வழிபாடுகள் யாகங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதுலேயும் ஈடுபட்டிருப்போம். நாம் பகவான் நாம சங்கீர்த்தனம் ஈடுபட்டிருப்போம். பூஜைகள் இதுபோல் பகவத் கதா சிரவணம் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி சிவசிவா ராமராமான்னு சொல்ல முடியுது. அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா இந்த ஒரு வசனத்தை வச்சு நான் இப்படி ஏற்றுக்கணும்னா, நீ ஆராய்ச்சி பண்ணனா அதெல்லாம் சத்தியம்னு நம்மளுக்கு உணர முடியும். கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ அந்த யுகங்களே நம்ம பிறந்திருப்போம். அதில் அந்த யுகத்தினுடைய தர்மங்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் கடைப்பிடிச்சிருப்போம். அந்த புண்ணியங்கள், அது அக்ஞான சுக்ருதின்னு பேர், அறியாமல் செய்த புண்ணியங்கள். அந்த புண்ணியங்களுடைய ராசிகள் அவைகள் ஒன்றா மூட்டையாக குவிஞ்சு தான் இன்றைக்கி ஒரு தடவை ராமான்னு சொல்ல முடியுது, உன்னால் சிவசிவான்னு சொல்ல முடியுது, ஹரஹரான்னு சொல்ல முடியுது, ஹரிஹரின்னு சொல்ல முடியுது, இல்லை மகாதேவான்னு சொல்ல, வாசுதேவான்னு சொல்ல முடியுது, நாராயணான்னு சொல்ல முடியுது. இல்லை கட்டி முடியாது. புரிஞ்சுக்கணும். அந்த புண்ணியங்களுடைய மூட்டை ஒன்றா சேர்ந்து தான் இன்றைக்கி உன் நாக்கில் அந்த பிரவருத்தின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நாக்கில் நாம சொல்ல ருசியோட சிவசிவான்னு சொல்ல வச்சுருக்கு, ராமராமான்னு சொல்ல வச்சுருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறார். அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுன்றார் நாம சொல்கிறதுக்கு. சரி, எதுதான் இங்கே நிரூபணம் பண்ணுறார். அபார கல்பேஷு இது ஏன தப்தம் தபோ அதிகோரம் பகுபக்தி மக்தியே தஸ்யாபிதாவண்ண மகாபிரயானே சிவாபிதான ஸ்ரவணாவகாசக. அதனால் இது ஒன்று கூட மிகைப்படுத்தி சொல்லலை, எல்லாமே சத்தியம். நாம் அதெல்லாம் செய்திருத்தினுடைய பலன் தான் இன்றைக்கி ராமராமா கிருஷ்ணான்னு சொல்கிறோம். அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கேட்க முடியுது, இதெல்லாம் சொல்ல முடியுது. இந்த பகவநாம ரசோதயம் கேட்குறதுக்கே ஒரு புண்ணியம், அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கேட்க முடியும். எல்லாராலையும் கேட்ட முடியாது. இந்த ரசோதயத்தையே சொல்கிறேன், கேட்க முடியாது. இவ்வளோ ரகசியமான விஷயத்தை எப்படி கேட்க முடியும்? நாம மகிமையை சொல்லக்கூடிய இந்த ரகசியமான கிரந்தத்தை, ரசோதயத்தை எல்லாராலையும் கேட்ட முடியாது. அதுவே பெரிய, அதுக்கே இவ்வளோ புண்ணியம், நிறைய புண்ணியம் வேணும். இதை சொல்கிறதுக்கு சொல்கிறேன், இது கேட்குற மட்டும் இல்லை, இதை சொல்கிறதுக்கு எனக்கு பாக்கியம். நான் அவ்வளோ புண்ணியம், எனக்கு அந்தளவுக்கு புண்ணியமோ இல்லை மகானுடைய முன்னோருடைய புண்ணியமோ ஏதோ ஒன்று தான், இல்லை மகானுடைய கிருபா கடாட்சமோ அனுகிரகமோ தான். இது ஏன் புண்ணியம்னு சொன்னால் இது அகங்காரமாயிடும். அதான் மொத்தம் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கணும், ஏதோ ஒரு காரணம், மகானுடைய கிருபையோ இல்லை பகவான் அனுகிரகமோ தான் இன்றைக்கி இதை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இத்தனை நாள் கிடச்சிதா? அதுதான் அந்த புண்ணியம் கூட்டி வைக்கணும். கூட்டி வைக்கும்போது அந்த டைமில், அந்த சமயத்தில் அப்போ தான் பேச முடியும். நம்ம நினச்செல்லாம் நடந்துடாது எதுவுமே. அப்போது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பகவான் நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். அதுதான் இங்கே நிர்தாரணம் செய்யப்பட்டது. சரி, அதை உறுதிப்படுத்துகிறார் இங்கே. சரி, அடுத்தது பார்க்கலாம். டைம் ஆச்சு, ஆஹா மணி ஆயிடுச்சு. சரி, தோட பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்போது இங்கே அளவு கடந்த கல்ப காலங்களில் அக்னி மத்தியில் உட்கார்ந்து கோரமான தவம் செய்திருந்தால் ஒழிய மரண காலத்தில் சிவநாமத்தை கேட்கும் பாக்கியம் கிடைக்காது. இதை சுவ்யாதின்ற வேடம் ஹரஹரன்னு சொன்னா இல்லையா, அது சொல்கிறேன். அந்தளவுக்கு அவ்வளோ பாக்கியம் பண்ணிடணும் என்று சிவரகசியம் 3வது அம்சம் உத்தரகாண்டம் 20ஆம் அத்தியாயத்தில் உள்ள வசனத்தினால் 10,000 கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலன் என்றாயிற்று. எங்காவது எதையாவது நிர்ணயம் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான சாஸ்திரம் கிடைக்காவிடில் நியாயமான யுக்தியால் நிர்ணயம் செய்ய வேண்டும். நிர்ணயத்திற்கு சாஸ்திரம் கிடைக்காவிட்டால் சாஸ்திரத்தாலேயே நிர்ணயம் செய்ய வேண்டும்.
யுக்தி தேவையில்லை. பூர்வ மீமாம்சையில் விரீஹின் புரோக்ஷதி என்ற இடத்தில் இந்த தானியத்தை புரோக்ஷிக்க வேண்டும், மற்றவை இல்லை என்ற நிர்ணயம் சாஸ்திரத்தில் காணப்படாததால் யுக்தியால் பிரகிருதமான உபயோகத்தில் உள்ள தானியங்கள் முழுவதுமே புரோக்ஷிக்கப்பட வேண்டியவை என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அக்னிசோமியம் பசுமாலபேத என்ற இடத்தில் எந்த பசு என்ற கேள்விக்கு சாகஸ்ய என்ற வசனம் இருப்பதால் வெள்ளாடு என்று சாஸ்திரத்தில் வசனத்தாலேயே நிர்ணயம் செய்யப்பட்டது, யுக்தியால் அன்று. அவ்வாறு இங்கும் ஏஷாம் ஜென்ம சகஸ்ரேஷு என்ற ஆதித்ய புராணத்தில் உள்ள பன்மையை அபார கல்பேஷு என்ற சிவரகசியத்தில் உள்ள பன்மைப்படி பல கோடி கல்பகாலம் செய்த புண்ணியம் என்றே கொள்ள வேண்டும். அபார கல்பம் என்றால் பிரம்ம கல்பம் என்று பொருள். பிரம்மாவின் ஒவ்வொரு தினத்திலும் வரும் கல்பகாலம் எல்லை உடையதாகும். இத்தகைய எல்லையுடைய கல்பங்கள் பிரம்மாவின் ஆயுள் முடிந்து வரும் கல்பகாலத்தின் அளவில் மிகவும் அல்பமாகும். பிரம்ம கல்பங்கள் அளவு கடந்திருப்பதால் அபாரமாகும். காலத்தாலும் தேசத்தாலும் எல்லையுள்ள ஆகாயத்தை அனந்தம் என்று சொல்வது போல எல்லையுள்ள பிரம்ம கல்பத்தையும் அபாரம் என்று சொல்வது பொருத்தமே. எவ்வளவு பிரம்ம கல்பங்கள் என்ற கேள்விக்கு கபிஞ்சலா நாலபேத என்ற இடத்தில் பூர்வ மீமாம்சையில் சொன்னபடி 3 பிரம்ம கல்பங்கள் என்று முடிவு கட்டி 3 பிரம்ம கல்பங்கள் செய்த தவம் முதலிய 6 வித புண்ணியங்களின் 6 புண்ணியங்களின் பலத்தினுடைய ராசிகளாலேயே நாம கீர்த்தனத்தில் பிரவೃತ್ತಿ ஏற்படும் என்று சொல்வது நியாயம். சரி, இத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். அப்போ இந்த 6 விதமான புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் பல ஜென்மகாலம் அதான் கல்பகாலங்கள் சொல்கிறாரு. இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம பண்ண புண்ணியத்தினால்தான் இதெல்லாம் பகவன் நாமா நாக்கில் சொல்ல வரும். அவ்வளோ புண்ணியங்கள் பகவன் நாமா சொல்கிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் வேணுமா? பகவன் நாமா சொன்னால் எவ்வளோ புண்ணியம் கிடைக்கிறது இல்லையா? பகவன் நாமா சொல்கிறதுக்கே எவ்வளோ புண்ணியங்கள் வேணுமா பா. அப்போ பகவன் நாமா எவ்வளோ வசத்தின்னு பாருங்கள். அப்போ நாமா சொன்னால் அப்புறமா அதுக்கு எல்லையற்ற புண்ணியங்கள் மோட்சத்தையே கொடுத்துருன்னா அதை விட புண்ணியம் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நாம சொல்கிறத விட சிறந்த புண்ணியம் வேறு எதுவும் செய்ய முடியாது. உலகத்தில் எந்த புண்ணியம் செய்ய போனாலும் அதில் ஏதாவது குறை, அது ஒரு நொட்டை சொல்லுவாங்க, அது ஒரு சொட்டு இருக்கும், அதில் ஏதோ ஒரு குறை இருக்கும். மந்திரலோபம் தந்திரலோபம் யாகம் பண்ண எல்லா புண்ணியத்துலையும் குறை இருக்கும். ஆனால் நாம சிங்கத்தில் குறையே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ராமராமான்னு சொல்கிறதுக்கு என்ன குறை இருக்குது? ஆனால் அது அளவற்ற புண்ணியத்தை கொடுத்துருமா, அவ்வளோ விசேஷம். அதனால் நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய பகவத் விஷ்ணு பிரீத்தியர்த்தமாக பகவன் நாம சங்கீர்த்தனம் சதா செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரே குறிக்கோளாக வாழ்க்கை லட்சியமாக நம்ம எடுத்துக்கொண்டு அனவரதம் ராமநாமா சொல்லிட்டு நம்ம சேமமாக பொழுது போக்குவோம். இதான் இங்கே முடிவு. இதுதான் இதுதான் திருப்பி முதல் உல்லாசம் 2வது உல்லாசம் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவ்வளோ புண்ணியம் கிடைச்சிடும். அவ்வளோ புண்ணியம் சேர்த்துருந்தால் தான் ராமநாமம் நாக்கில் வரும் சொல்கிறதுக்கே. அவனுமா அது சொன்னால் என்ன புண்ணியன்றதா? அதுக்கு எல்லை இல்லை. அவ்வளோ புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மோட்சத்தையே கொடுத்துனாலும் அந்தளவு புண்ணியம் நம்ம செய்ய முடியாது. அந்த புண்ணியத்தை சுலபமாக ராமராமா சொல்கிறதுனாலே அந்த புண்ணியங்களை கொடுத்தது தான். அந்த புண்ணியத்துக்கு அதிகாரிகள் ஆயிடுறோம். அவ்வளோ விசேஷம். ஒரு நியாயமாம்சத்தினுடைய சண்டாளன் கூட அந்த நிலைக்கு மகாத்மாவாக உயர்ந்து விடுகிறான். அவனே மோட்சத்தை அடைந்து விடுகிறான். அப்படி ஒரு வேடுவன் கூட ஹரஹரன் நாமத்தை சொல்கிறதுனால அவன் மோட்சம் அடைந்தான். அஜாமலன் கூட நாராயணான்னு சொல்லி முக்தி அடைந்தான். அப்போ நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அவன் மோட்சத்தை தரக்கூடனா மற்றெல்லாம் கொடுக்காத நம்மளுக்கு. அப்படிப்பட்ட அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நாம சங்கீர்த்தனத்தை இடைவிடாது நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். இதுதான் இப்போது அடுத்த விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ஸ்ரீ ஹரே நம சர்ம சர்ம கோபிகா ஜீவனஸ்மன் கோவிந்த கோவிந்தா. ராம ராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம். ஜெய் ஜானகாந்த சுவாமி ஜெய் ஜெய் ராம ராமாஞ்சன சுவாமி ஜெய். ஹரர் நம பார்வதிபதி ஹரர் மகாதேவா. सीतापति राम 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 सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, की जय, श्री श्री भगवान बोधेंद्र स्वामी की जय, मामूलम परिवार की जय, श्री श्री कृष्ण प्रेमी अन्ना की जय, श्री प्रेमिकेंद्र सतगुरु महाराज की जय, सगड़ सालमणि की जय. सीतापति राम 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 राम. அதனால் இப்போ நம்ம சொன்னது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்போம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கவனமாக கேட்டு பொறுமையாக புரிஞ்சுங்க. இப்போ நான் இந்த உபன்யாசம் பண்ணதை கொஞ்சம் கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது நல்ல மனசில் வாங்கிக்கங்க. வாங்கி மற்றவங்களுக்கும் எடுத்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும். எல்லாம் நாம சங்கீதத்துக்கு
அந்த நாம சங்கீர்த்தனுடைய புண்ணியத்தை அடையட்டும், நாம சங்கீர்த்தனம் பண்ணட்டும், பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதனால் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்டு தான் மற்றவங்களுக்கு எடுத்து நீங்களாக ஓரலாக சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது தான் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அப்படி செய்யுங்க. சரி, ஓகே. அதேமாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கேட்டு பயன்பெறட்டும். அதுதான். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தனுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அதனால் நாம தான் சிறந்தது. இடைவிடாமல் நாமத்தை சொல்லுவோம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தனுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ் की जय, सकल साधुमणि की जय, सीतापति राम 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 राम